அதே நோட்டு இங்க பாருங்களேன், இங்க பாருங்க, நரம்பு எப்படி இறங்குது, நல்லா இறங்குது. ஓகே, எல்லாரும் பேசணும் கேக்குதா? ஆம் சார். சார். வலைக்கும் அஸ்ஸலாம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். Good evening, sir. வலைக்கும் Assalamu அஸ்ஸலாம். வலைக்கும் அஸ்ஸலாம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். பேசுறதெல்லாம் கேக்குதா எல்லாருக்கும்? ஓ சார். ஓம் சார். ஓ சார். ஸோ வேற என்ன கதை? சோமா நிக்கிறீங்களா எல்லாரும்? ஆம்பளை சோமா இருக்கிறீங்களா? ஓம் சார். ஓ சார். ஓ சார். ஓம் சார். நீங்க? ஓ, நான் நல்ல சோம். வீட்டு எல்லாரும் சோமா இருக்காங்களா? ஓ சார். ஓ சார். ஓம் சார். அல்ஹம்துலில்லாஹ். சரி, போகுமா? ஆம். ஓம் சார். பங்குகள் சம்பந்தப்பட்ட கொஸ்டின் ஒரு முறை செஞ்சு பங்குகள் சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டினை செஞ்சு ஸ்டார்ட் பண்ணிட்டு சொன்னேன். கிளாஸ் எத்தனை மணி வரைக்கும் நடக்கும்? 11 வரைக்கும். 11 மணி. எல்லாரும் இருப்பீங்களா? வல்லாஹி பண்ணுங்க, எல்லாரும் இருப்போம். கவரேஜ் பிரச்சனை வந்தாலும் நாங்க திரும்ப ஜாயின் பண்ணி படிப்போம்ன்றாங்க. நான் நல்லா இருப்பேன் சார். நான் ஓகே, சரி. சோ படிப்போம். ஜுன்ஹா வந்ததா? ஜுன்ஹா ஓ சார். வந்ததா? சரி. ஹம்ரா ஹம்ரா ஹம்ராட தோழி வந்ததா? ஹம்ரா ஹம்ரா வரல. ஆயிஷா ஹம்ரா. ஓகே, சோ எத்தனை கொஸ்டின் பார்த்தோம் இது வரைக்கும்? ஆம்பளை இது வரைக்கும் எத்தனை பார்த்தீங்க? கதைங்களே. 5 क्वेश्चंस. 1 2 3 4 5. அஞ்சாவது பார்த்துட்டோம். ஓம் சார். அஞ்சாவதுண்டா முதலாவது, ரெண்டாவது, மூன்றாவது, நாலாவது. கண்ணன் அது பார்த்துட்டோமா? பார்த்தோம் சார். பார்த்தோமா? ஓ சார். பார்த்து. சரி, ஓகே. அப்ப இன்னும் 3 தான் இன்னைக்கு. இப்ப நம்ம இதுல ஒன்றை செய்வோமா? எதை செய்வோம்? சார் கடைசி. கடைசிக்கு முன்னுக்கு இருக்கிற 2 கேள்வியும் தான் ரொம்ப முக்கியமான கேள்வி. அதை பார்ப்போம். சோ அதை வாசிக்கிறீங்களா ஒரு ஆள்? 6வது அறிக்கிறது யார் வாசிக்க போறது? வாசிக்கவா சார்? ஓகே, சாம்பிராமன் சத்தமா வாசிங்க. தாரிக் குறித்த கம்பெனி ஒன்றின் பங்குகளை கொள்வனவு செய்ய ரூபாய் 60,000 முதலீடு செய்தார். அச்சந்தர்ப்பத்தில் பங்கொன்றின் சந்தை பெறுமானம் ரூபாய் 30 இருந்தது. தாரிக் கொள்வனவு செய்த பங்குகளின் சம்ரா கவரேஜ் இல்ல.
கேமரா கவரேஜ் இல்ல, வேற யாராவது வாசிங்க. வாசிக்கவா சார்? வாசிங்க வாசிங்க. தாரிக் குறித்த கம்பெனி ஒன்றின் பங்குகளை கொள்வனவு செய்ய ரூபாய் 60,000 முதலீடு செய்தார். அச்சந்தர்ப்பத்தில் பங்கொன்றின் சந்தை பெறுமானம் ரூபாய் 30 ஆக இருந்தது. தாரிக் கொள்வனவு செய்த பங்குகளின் எண்ணிக்கையை காண்க. முதலாவது பிரச்சனை என்ன கேட்டிருக்காங்க மாப்பிள்ளை? தாரிக் வந்து கொள்வனவு செய்த பங்குகளின் சிம்பிளான கொஸ்டின். பங்குகள் எண்ணிக்கை காணுமா? சார். பங்குகளின் எண்ணிக்கை சமன். என்னண்டு வர பங்குகளின் எண்ணிக்கை சமன் என்ன செய்ய போறோம்? ஒரு பங்குட விலை எவ்வளவுன்னு சொல்றாங்க? 30 ரூபாய். அவர் எவ்வளவு காசு கொண்டு போய் போட வராரு? சாரி, 60,000. 60,000. என்னண்டு வரப்போகுது? 60,000 30ஆல பிரிக்கணும். பிரிப்புமா? இங்க ஒரு சைபர், இங்க ஒரு சைபர். 3ஆல 3 பிரிச்சா ஒரு முறை, 6ஆல 3 பிரிச்சா 2 முறை. எவ்வளவு பங்குகள் வந்திக்கும்? 2,000. இது எல்லாருக்கும் விளங்கிட்டா? இதுல எதுவும் கஷ்டம் இல்லையா? இதெல்லாம் ஒரு எக்ஸாம் பேப்பர்ல வந்த கொஸ்டின் தான். அது பார்க்க தெரியுதான் எக்ஸாம் பேப்பர்ல என்ன வெட்டி எடுத்திருக்கு. ஓ சார். இதை டைப் பண்ணி போட்டிருந்தா நான் என்னன்னு சொல்லலாம்? என்னுடைய மாடல் கேள்விகள் அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்றேன் அப்படியெல்லாம் சொல்றதுக்கு நான் விரும்பல. இதெல்லாம் அதுல பேப்பர்ல இருந்து எடுத்ததுன்றதை நீங்களே பார்த்து போடுங்க. ஸ்கிரீன்ஷாட் தான் அடிச்சு போட்டு சரிதானே? அடுத்து இக்கம்பெனி ரூபாய் 5 பங்கொன்றுக்கு லாபமாக வழங்குகின்றது. தாரிக்கிற்கு கிடைக்கும் ஆண்டு பங்கு லாபத்தை காண்க. ஒரு பங்க வாங்குறதால எவ்வளவு லாபம் கிடைக்குதா? 5 ரூபாய். 5 ரூபாய். 6 ரூபாய் 5 ரூபாயா? 5 ரூபாய். 5 ரூபாய் இல்ல ஆயிஷா, 5 ரூபாய் சரிதானே? அப்ப 5 ரூபாய் வந்து என்ன கிடைக்குது? லாபமா கிடைக்குது. இந்த கதை சொல்றேன்னு சொன்னோம் தானே? சொல்லு சரியா? ஆசையா இருக்கு என்ன கேட்கறதுக்கு. அதே ஃபுல்லா சொல்லுவோம். நல்லா இருக்கு. நீங்க தூங்குறது கேட்க வேண்டிய அந்த கதையை போட்டு. சரி, ரூபாய் 5. அது ரூபாய் 5ன்றது ஒரு பங்கு கிடைக்கிற பங்கு லாபம். அப்ப மொத்தமா கிடைச்ச பங்கு லாபத்தை நம்ம எப்படி காணும்? 2,500. அவ்வளவுதான் விஷயம். அப்ப மொத்த பங்கு லாபம் மொத்த பங்கு லாபம் சமன் என்னோட வரப்போ மொத்த பங்கு லாபம் சமன் ஒரு பங்குக்கான லாபம் எவ்வளவு? ரூபாய் 5. அப்படி எத்தனை பங்குகள் இவர் வாங்கியிருக்காரு? 2,000. 2,000. அப்ப இதை பெருக்கும் போது என்ன கிடைக்கும்? 2ஆல 5 பெருக்குனா 10. 10,000. அங்க அளவு 3 எவ்வளவு? ഇവിടെ എല്ലാവർക്കും சரியா? 10,000. ஓ சார். சம்மாவன் செவிட. ஓ. மத்த நூறா எங்க? நூறா டோலிகள் வந்துச்சாங்களா? டோலிகளை கேட்டு பாருங்க. டோலிகள் வந்திக்காண்டு. ஓ சார் வந்திராங்க. கூப்பிட்டு கேளுங்களேன். சல்மா வந்திக்கிறா? ஓ வந்திக்கிறேன். மின்ஹா? ஓ வந்திக்கிறேன். வந்திரா. மத்த உங்களோட டோலிகள்லாம் வந்துட்டு தானே? ஹம்சானா வந்திக்கா? நஸ்ரின் வந்திக்கா? எல்லாம் வந்திக்கு தானே? அகீலா? ஓ சார். 2 அகீலா வந்திருக்கா? ஓ சார். இல்மா? நிறைய இல்மா இல்ல இல்மா வந்தியா? ஓ சார். ஒரு இல்மா சரி. மத்த இல்மா அன்மியூட் பண்ணி காய்ச்சா தான் தெரியும். நீங்க கிட்டத்தட்ட ஒரு 5 பேர்கிட்ட ரிமூவ் பண்ண மாதிரி பாத்தீங்க. காட்டுச்சா உங்களுக்கு? ஓ சார். சோ அவங்க வந்து டெய்லி கிளாஸஸ் வாரதும் இல்ல. அடுத்து அவங்களுக்கும் படிப்புக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை சரிதானே? சோ அவங்க கிளாஸ் இருந்தும் இல்லாத மாதிரி வேஸ்ட் தானே அது. சோ அவங்கள்ட்ட கேட்டுட்டு நான் ரிமூவ் பண்ணுவேன் சரிதானே? ஓ டெய்லி வந்துட்டீங்க அப்படின்னா அவங்களோட மார்க்ஸ் கூடுறதுக்கு நானே சொல்றேன். உங்களுக்கு கூடும். இதால என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லித்தான் அந்த கதையின் மூலம் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துவேன். சரியா? சரி, தெளிவுபடுத்துவேன் இந்த விஷயத்த. என்ன உங்களுக்கு விலகிக் கொள்ளணும் அந்த கதையில இருந்து. சரி, அடுத்து 3வது கேள்வி வாசிங்க. ஆண்டு பங்கு லாபத்தை இது வந்து ஏ பார்ட் பி பார்ட் 2 போட்டிருக்கா?
இல்லையே? ஓ சார். ஆ, இல்ல இது இல்ல. போட இல்ல சார். ஓ, சரி, அந்த புள்ள சொல்லுது போட இல்லையா? சரி, மூன்றாவது வாசிங்க. ஆண்டு பங்கிலாபத்தை பெற்ற பின் தாரிக் தன்னிடமிருந்த எல்லா பங்குகளையும் பங்கொன்றின் சந்தை பெறுமானம் ரூபாய் 35 ஆகவுள்ள சந்தர்ப்பத்தில் விற்பனை செய்தார். பங்குகளை விற்றுப் பெற்ற பணத்தையும் ஆண்டு பங்கிலாபத்தையும் பங்கொன்றுக்கு ரூபாய் 6 பங்கிலாபமாக வழங்கும் வேறொரு கம்பெனியொன்றில் சந்தை பெறுமானம் ரூபாய் 25 ஆகவுள்ள சந்தர்ப்பத்தில் முதலீடு செய்தார். முதலாம் கம்பெனியின் பங்குகளை விற்றதால் கிடைத்த மூலதன லாபத்தை காண்க. இது ஒரு பெரிய வசனம். சோ பெரிய வசனம் கொண்ட வாசிக்கும் போது நமக்கான அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளவு லெவல்ல இருக்கும்? நிறைய வரைக்குமா குறைவா இருக்குமா? குறைவு. அது எல்லாருக்கும் தெரியும். இப்ப ஏன் அது குறைவா வர்றதுக்கு காரணம் என்ன? அதுல நிறைய தரவுகள் வருது. அப்ப இதுல சொல்லப்பட்டதன் அடிப்படையில நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போவோமா? முதலாவது விஷயம் என்ன? அவரு பங்குகளை வாங்கி வச்சிருந்தாரு தானே? முதலாவது சென்டென்ஸின் படி என்ன சொல்றாங்க? மூலதன லாபத்தை பங்கு லாபத்தை பங்கு லாபத்தை என்ன செய்யறாரு? பெற்றுக்கொள்றாரா இல்லாட்டி பெற்றுக்கொள்றதுக்கு முன்னுக்கே வித்துடுறாரா? வடிவ கேள்வியில முதல் சென்டென்ஸ் ஒரு ஆள் வாசிங்க, இன்னொருக்கா ஆசிக்கா விட்டு வேற யாராவது. ரீமா மைக் ஆஃப் பண்ணுங்க. அந்த முதல் சென்டென்ஸ் மட்டும் யாராவது ஒருத்தர் வாசிங்க. பிரிண்ட் எடுக்கல ஆயிஷா இன்னும்? இல்ல சார். தெரியும், நீ இன்னொரு போன் வச்சிருக்காரு, நீ எடுக்க மாட்டா, அப்படியே பிடிஎஃப் தொலைஞ்சு போயிரும், அப்படியே வச்சுக்க. யாராவது வாசிக்கல? ஒருத்தர் பிரிண்ட் எடுக்கலையா? பங்கிலாபத்தை பெற்ற பின் தான். யாரு? அம்னா வாசிங்க. ஆண்டு பங்கிலாபத்தை பெற்ற பின் தாரிக் தன்னிடமிருந்து அதுல உள்ள படியா பாருங்க. ஆண்டு பங்கு லாபத்தை பெற்ற பின். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டு பங்கு லாபத்தை அவரு வாங்கிட்டார். ஆண்டு பங்கு லாபம் பெற்றுட்டார். ஆண்டு பங்கு லாபம் எவ்வளவு? ரூபாய் 10,000. இத வாங்கின பிறகுதான் என்ன செய்யறாராம்? வாங்கி வச்சிருக்கும் போது அந்த மாம்பழத்துல எவ்வளவு வாங்கிச்சு? 30 ரூபாய். கொஞ்ச நாள் வச்சிட்டு இருந்த அப்புறம் அந்த மாம்பழத்துல விலை எவ்வளவா மாறுது? ரூபாய் 35 ரூபா. 35 ரூபா. சந்தை விலை வந்து ரூபாய் 35 மாறும் போது என்ன செய்யறாரு? அவர் எல்லா பங்குகளை என்ன செய்யறாரு? விக்கிறாரு. இதுவரைக்கும் எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் தானே? வித்துட்டாரு. இப்ப வித்து மொத்தமா கிடைச்ச காசையும் பங்கு லாபத்தையும் எடுத்து என்ன செய்ய போறாங்க? வடையா பாருங்க. வித்து மொத்தமா கிடைக்கிற காசையும் 35 ரூபாய் மணிக்கு எவ்வளவு பங்குகளை விற்க போறாரு? 2000 பங்குகளை வித்த காசையும், இப்ப வித்தா காசு வரும் தானே, அந்த காசையும் இங்க பங்கு லாபமா கிடைச்ச காசை எடுத்துக்கொண்டு போயிட்டு இன்னொரு நிறுவனத்துல, ஒரே ஒரு நிறுவனம் தான் இருக்குமா? இல்லையே, நிறைய நிறுவனங்கள் இருக்கு தானே. அப்ப இன்னொரு நிறுவனத்துல என்ன செய்யறாரு? கொண்டு போயிட்டு ரூபாய் 25 பெறுமதியான பங்குகளை வாங்குறாரு. விஷயம் விளங்குதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொன்றா செய்யும். முதலாவது விஷயம், இவர் விற்று பெற்ற பணத்தை காணும். விற்று பெற்ற பணத்தை காணுமா? விற்று பெற்ற பணம். விற்று பெற்ற பணம் எவ்வளவு இருந்தீங்க சொல்லுங்க அப்போ. ஒரு பங்கு எவ்வளவுக்கு விற்க போறாரு? 35 ரூபாய்க்கு விற்க போறாரு. அப்படி எத்தனை விற்க போறாரு? எவ்வளவு? 2000. 2000. 35 2 இருக்குன்னா 70,000. எத்தனை சைபர்? 3 சைபர். அப்ப எவ்வளவு அவர் விற்று பெற்ற பணம்? 70,000. அப்ப விற்று பெற்ற பணம் கிடைச்ச பங்கு லாபத்தையும் சேர்த்துதான் என்ன செய்ய போறாரு? இந்த கம்பெனியில போயிட்டு என்ன செய்ய போறாரு? பங்குகளை வாங்க போறாரு. அப்ப என்ன செய்வோம்? இப்ப என்னதை காணும்? முதலீட்டு தொகை எவ்வளவு காணும். எவ்வளவு முதலீடு செய்யறாரு?
புதிய கம்பெனியில உள்ள என்னது முதலீடு எவ்வளவு அப்படின்றத காணப்படும். புதிய கம்பெனியில முதலீடு. இப்போ புதிய கம்பெனியில முதலீடுன்னா அது எப்படி வந்திருக்கும் சொல்லுங்க பாப்போம். இதுல கிடைக்கிற 70,000 அப்புறம் என்னது பங்கு லாபமா கிடைக்கும் பங்கு லாபமா எவ்வளவு வந்துச்சு இருக்கு? ரூபாய் 10,000. 10,000. இதையும் சேர்த்து கொண்டுதான் புதிய கம்பெனியில முதலீடு செய்யப்படுறாங்க. 70,000 10,000 கூட்டினா 80,000. கஷ்டமான கேள்வி கேட்டீங்க. அப்ப இந்த புதிய கம்பெனியில எவ்வளவு காசு கொடுக்க போறாரு? 80,000 கொண்டு கொடுக்க போறாரு. சரிதானே? அந்த புதிய கம்பெனி என்ன சொல்லுதுன்னா ஒரு பங்கு எவ்வளவு புதிய கம்பெனியில 25 ரூபா. அதே மாதிரி ஒரு பங்குக்கு எவ்வளவு லாபம் கொடுக்குறாங்கன்னா 6 ரூபாய். சரிதானே? அப்ப 6 ரூபாய் பங்கு லாபம் கொடுக்குறாங்க. சரிதானே? அப்ப இதுல அதுல அப்படி தொடர்ந்து என்ன கேள்வி கேட்டீங்க? முதலாவது கேள்வி என்ன கேட்டிருந்தாங்க? மூலதன லாபம். முதலாம் கம்பெனியின் பங்குகளை விற்றதால் கிடைக்கும் மூலதன லாபம். முதலாம் கம்பெனியிட பங்குகளை விற்று இது புதிய கம்பெனியில முதலீடு செய்யறதை நம்ம கண்டு வச்சுக்கோம். இது நமக்கு தேவையாத கண்டு வச்சுக்கோம். அப்ப இது முதலாம் கம்பெனியில பெற முதலாம் கம்பெனியில என்னத பார்க்க போறோம்? மூலதன லாபம். மூலதன லாபம்னா என்னமா பிள்ளைகள் சொல்லியிருந்தீங்க? விற்கும் போது கிடைக்கிற லாபம். விற்கும் போது கிடைக்கிற லாபம். சரிதானே? இவர் எவ்வளவு காசு போட்டாரு? 60,000 ரூபாய். 60,000 ரூபாய் போட்டவரு வடைய பாருங்க. 60,000 ரூபாய் போட்டவரு வித்ததால இப்ப அவருக்கு எவ்வளவு காசு வந்தீங்க? 70,000. விக்கிறதால எவ்வளவு காசு கிடைச்சிக்கு? 70,000. அப்ப எக்ஸ்ட்ராவா கிடைச்சிருக்கிறதா என்னது இங்க? மூலதன லாபம். அப்ப என்ன அதிகம்? 70,000 கழித்தல் 60,000 கழிச்சா ரூபாய் 10,000. இப்ப இந்த ரூபாய் 10,000 அப்படின்றத வேற எவ்வாறு நம்ம கூறலாம்? இந்த 10,000 வேற எப்படி எடுக்கலாம்? Any ideas from your side? சஹ்ரா யாரு? சஹ்ரான்றது யாரு? எந்த ஊர்மா நீங்க? ஹம்மந்தட்டை. அடே இன்றைக்கு தான் வாரீங்களா? இல்ல இல்லையா? சஹரா மௌலானா தானே? சரி சரி ரைட். அண்டு மிச்ச நாள் சத்தமே வரலையே, அதான் கேட்டேன். டெய்லி எல்லாம் கிளாஸ் வராதீங்க பிள்ளைகள். டெய்லி எல்லாம் கிளாஸ் நீங்க எல்லாம் படிக்கிட்டா என்ன ஆகிடுவீங்க? மைக்கள் எல்லாம் அன்மியூட் பண்ணி பேசுறாதீங்க. பேசினா நீங்க எல்லாம் என்ன ஆகிடுவீங்க? அப்ப விளங்குதானே சொல்றது? என்ன சம்பா விளங்குதா? அப்ப இந்த 10,000 is there any other ways to get this 10,000? இதை எடுக்கிறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? என்னடா கிளியரா இதனை போடலாம். போர்ட் கிளியரா இருக்கு, அது தெரியா? சரி தெரியுதானே? கேளுங்க, விட சொல்லுங்க. நான் கேட்கிறேன். மரியம் சொல்லுங்களேன். ஆயிஷா நீங்க தான் ஒரு மரியம் தான் இங்க, மத்த மரியத்தை காண இல்ல. என்ன ஆயிஷா ஹம்ரா சொல்றீங்களா? நானா சார்? ஆயிஷா ஹம்ராண்ட வேற யாரும் நீக்கா? இல்ல. நீங்க உங்க டோலியை கூப்பிடுங்க. டோலியை கூப்பிடுங்க. நஃபா டோலி வரல, வந்தீங்க தானே?
வந்திக்க மாட்டா சார். ஏன் அவ திஹாரி போறண்ட. சொல்லு. சரி, கல்யாணோட மெஹந்தியா இல்ல அவங்களோட யாருக்கோ சம்பந்தமா. என்னது இது பொண்ணு பார்க்க போற அப்படி அதுகளா என்கேஜ்மெண்ட். என்கேஜ்மெண்ட் சம்பந்தம்னா என்கேஜ்மெண்ட். சரி சரியா எனக்கு இன்னும் ஆகல தெரியும். சரி அம்சானா சொல்லுங்க பார்ப்போம். வேற என்ன வழி இருக்குது காண்றதுக்கு? அன்மியூட். ரீமா மைக் ஆஃப் பண்ணுங்க ரீமா. அம்சானா நீங்க ஒண்ணுல வைங்க, உங்களை யாரோ பண்ண சொன்னது கதைங்க தெரியுமா? சரி நான் சும்மா கேட்கிறேனே, மூலதன லாபம் என்ன அம்சானா? ஒரு பொருளை வாங்க போது பழைய தாயெல்லாம் சொல்லுங்க. அது வாங்கும் போது அது கூடிய விலைக்கு விற்கும் போது கிடைக்கும் லாபம். சரி, கூடிய விலையில விற்கும் போது கிடைக்கிற லாபம் தான் அது. இப்ப நான் சொல்றேனே, நான் மாம்பழ பிசினஸ் செய்யறேன் சரியா, மாம்பழ பிசினஸ் வந்து செய்யறேன். இந்த கிளாஸ் எல்லாம் சரி வரலன்னு சொல்லிட்டு விட்டு போட்டு மாம்பழ பிசினஸுக்கு போயிட்டேன். மாம்பழம் விற்க போயிட்டு ஒரு மாம்பழத்தை நான் 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரேன். சரியா, எல்லாரும் கேட்குது தானே பேசுறது? மாம்பழத்துல விலை 35 ரூபாயா கூடும்போது நான் வந்து மொத்தமா 10 மாம்பழம் தான் வாங்கிட்டு வந்தேன். சரியா, 10 மாம்பழம் வாங்கிட்டு வந்தீங்க. மாம்பழம் எவ்வளவுக்கு வாங்கிட்டு வந்தேன்? 30 ரூபாய். ஒரு மாம்பழம் 30 ரூபாய் படி வாங்கிட்டு வந்தேன். மாம்பழத்துல விட 35 ரூபாய் கூடும்போது நான் எல்லா மாம்பழத்தையும் வித்து விட்டேன். எனக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிக்கும்? 50 ரூபாய். 50 ரூபாய். இது 50 ரூபாய் யோசிக்கவில்லை தானே. 30 ரூபாய்க்கு வாங்கின மாம்பழத்தை ஒரு மாம்பழத்துக்கு எவ்வளவு கூட்டி வச்சேன்? 5 ரூபாய். 5 ரூபாய். மாம்பழம் வாங்கிட்டு வந்தேன் 10. 10. அப்ப 5 10 50. 50 ரூபாய். அப்ப 50 ரூபாய் என்னது நான் எக்ஸ்ட்ராவா எடுத்துட்டு வர. அதே மாதிரி தந்திரத்துல ஒரு பங்குக்கு மூலதன லாபம் எவ்வளவு? ஒரு பங்குக்கு மூலதன லாபம் ஒரு பங்குக்கு மூலதன லாபம் எவ்வளவு? 35 ரூபாய்க்கு நான் இப்ப விக்கிறேன். எவ்வளவுக்கு வாங்கினேன்? 30 ரூபாய். அப்ப ஒரு பங்குக்கு எவ்வளவு கிடைக்கும்? ரூபாய் 5 ரூபாய். அப்ப மொத்த மூலதன லாபம் எப்படி கிடைச்சிக்கும்? ஒரு பங்குக்கு 5 ரூபாய் கூட்டி வச்சு விக்கிறேன். மொத்தம் எவ்வளவு பங்கு வித்தேன்? அப்ப பேருக்கு நான் எவ்வளவு பிள்ளைகள் வந்திக்கும்? அப்ப இது விளங்கிட்டு எல்லாருக்கும் காண்ற இன்னொரு முறை ஓ சார். ஒன்று சொல்லையா சரியா? இண்டையில இருந்து 2ஆம் தேதி 10. 9ஆம் மாசம் ஒரு 20, 21 அந்த நாளைக்கு போகும். அன்றைக்கு இது நினைவிருக்குமா? இல்ல. பாத்தீங்களா, இவ்வளவு மோசமா நீங்களே உங்களை நினைச்சு கொண்டிருந்தா எப்படிடா நீங்க முன்னுக்கு போறது? இல்ல பாருங்க, யாராவது சரி நான் நினைவு வச்சு கொள்ளுவேன்னு சொன்னீங்களா? எத்தனை ஆன்சர் இருந்துச்சு? நான் இப்ப கேட்ட கேள்விக்கு எத்தனை ஆன்சர் இருக்கு? 2 ஆன்சர். நிறைய ஆன்சர் இருக்கு. ஒன்று நீங்க என்ன சொல்லலாம், நினைவிக்காதுன்னு சொல்லலாம், நினைவு வச்சுக்குள்ள ட்ரை பண்றேன்னு சொல்லலாம், இல்லாட்டி என்ன சொல்லலாம், சில நேரம் மறந்துருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அவ்வளவு ஆன்சர் இருக்கு. நீங்க எல்லாரும் என்ன ஆன்சரை சூஸ் பண்ணீங்க? பாசிட்டிவ் ஆன்சரா நெகட்டிவான ஆன்சரா? நெகட்டிவ் ஆனது. நம்ம கடைசி வரைக்கும் வராதுன்னா அது வராதுதான். இன்னொன்று சொல்றேன், இந்த ஒரு பிள்ளை ரிமூவ் பண்ண என்ன காரணத்தாலனா, பிள்ளைக்கு நைட்ல இந்த மதரசா அதுகள் போகுதாம் புள்ள. அப்ப நான் வந்து மார்க்க விஷயத்துல நான் இதுல முன்னுக்கு என்ன விடுற இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் மதரசா போய் அங்க படிப்பும் ஓதுதலும் இருக்கு அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் சேர்க்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் நல்லம் இல்லையா? சொல்லுங்க நீங்க. நல்லது.
நல்லம் தானே சார்? ஏன் நல்லம்னு நீங்க சொல்றதுக்கான ரீசன் என்ன? இஸ்லாமிய அறிவோடு சேர்த்து அப்படி படிக்கிறது. இஸ்லாமிய அறிவு கிடைக்கிறதால உங்களுக்கு சொர்க்கம் போக இயலும்னு எங்கேயாவது சொல்லியிருக்கா? இல்ல. எல்லாரும் ஓத தெரியும் தானே? எல்லாருக்கும் ஓத தெரியும் தானே? ஓ சார். சரி. ஓதுறீங்க எல்லாம் செய்யுங்க. சரி, அங்க போனா என்ன சொல்லி தர போறாங்க இப்ப அவங்க? ஓதுறது. உங்களுக்கு தெரியும் தானே? ஓ சார். கேட்கறது விளையினா யாரும் பேரண்ட்ஸோ யாரும் வேணாலும் மைக் ஆன் பண்ணி பேசலாம். மதரசாவுக்கு மட்டும் போக விடுங்க. ஓதுறதுக்கு பொடி எனக்கு தெரிஞ்சுட்டு அவன் அழகா ஓதுறான் அப்படின்னா நீ அவன் வீட்டே இருந்தே ஓதுறான் தானே. சரி, போறது சரி. இப்ப அங்க போய் எங்க என்ன படிச்சிருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களை படிச்ச 2 ஓலவெளி கூட்டிட்டு போறாங்க தானே. ஏதாவது ஒரு மதரசால அந்த பொடிய படிச்சு அதுல வழியா பாருங்க. கூடுதலா அந்த மதரசாவுக்கு போறவன் பாஞ்சி வருவான் பாருங்க. அவன் பாஞ்சி வந்தவன் இன்னுமே மோசமாயிருவான் தெரியுமா? ஓ ஓ சார். சார். சரியா? சும்மா மதரசாவுக்கு போடாம அவனை ஸ்கூல்ல விட்டு இருந்தாலே அவனை எப்படியோ படிக்க வைக்கணும்னு ஆர்வத்துல பேரண்ட்ஸ் எழுதியிருந்தா கூட அவன் என்னமோ ஒரு பாதையில இருப்பான். ஆனா அதை மாத்தி மதரசாவுக்குள்ள கொண்டு போய் விட்டா திருந்திருவான் அப்படின்ட்டு ஏதாவது யாராவது சொல்லுவாங்களோ? உங்களை வீட்டை இன்னும் நம்பிட்டு இருப்பாங்க. சம்டைம்ஸ் பேரண்ட்ஸ் கட்டுதான் இருப்பாங்க. மதரசாவுல விட்டு திருந்திட்டான் அப்படின்னு ஒரு 10 பேரை சொல்லுங்க போனீங்க. நம்ம 10 பேரும் தெரியல ஏன்னா அப்படித்தானே. ஓ சார். அவன் மதரசாவில் விட்டதால திருந்தில்லை. இப்ப அவனுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே தான் வந்து ஒரு மௌலவியா போறதுதான் எய்ம் அப்படின்ற போது அவனுக்கு ஓகே. மற்றபடி லிவிங் எக்ஸ்பென்சஸுக்கோ நீ வாழணும் அப்படின்ற போது என்ன பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு இந்த படிப்போட சேர்த்து மதரசான்னு சொல்ற இடத்துக்கு போக வேணாம். அங்க உனக்கு மதரசா அந்த ஓடுறது மட்டும்தான் வந்து எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கும்? 90% அதுதான் இருக்கும். வெறும் 10% தான் என்னவா இருக்கும்? உங்களுக்கு படிப்பை சொல்லித்தாரேன்னு சொல்லி கடைசி டைம்ல வந்து இங்கேயா நிற்பாங்க. அதை அப்படி மெக்ஸில் எனக்கு தெரிஞ்சு 2 பேர் இருக்காங்க. ஒன்று வந்து அவரோட வயசு வந்து கிட்டத்தட்ட என்னை விட சரியா 4 வயசு கூட. ஆனா இப்ப எங்கட பெச்லாம் படிச்சுட்டு இருக்காரு. அப்படின்னு எப்படி? என்னை விட 4 வயசு கூட. ஆனா நான் என்னோட பெச்லாம் படிக்கிறாருன்னு என்ன அர்த்தம்? அவரு கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கிட்ட மதரசாவுக்கு போனது. அவருக்கு பயோ படிக்கணுன்ற ஆசையில 3 சே எக்ஸாம் எழுதினாரு. அப்ப மொத்தம் எத்தனை வருஷம் அவருக்கு இதாயிட்டு? ஆல்ரெடி 3 வருஷம் அங்க போயிருந்து திரும்ப 3 வருஷம். அவரு கிட்டத்தட்ட 96ஆம் ஆண்டு என்னமோ பிறந்திருந்தேன். நான் 2001 பிறந்திருந்தேன். அவர் 95 என்னமோ. அவ்வளவு வயசுக்கு அவருக்கே நினைக்கும். அவர் இப்ப கொழும்பு யூனிவர்சிட்டி யுனானி மெடிசின் படிச்சிட்டு இருக்காரு. சரியா? இதுக்குதான் சொல்றேன். இதுதானே உங்களுக்கு போக வேணாம்னா நான் இப்போ வரைக்கும் சொன்னா போக வேணாம்னு சொன்னா இல்ல. எனக்கு நல்ல அதெல்லாம் ஒண்ணு சொல்றேன். அது இன்னைக்கு அந்த அளவுக்கு ஓகேயா படையில இலங்கையை பொறுத்தவரைக்கும். இதுக்கு முன்னுக்கு கொண்டு இருந்துச்சு என்ன பேர்? ஒரு இடத்துல பிஏ எல்லாம் கொடுத்தாங்க. இருங்க வரேன். என் பேர் சலஃபியா. இஸ்லாஹியா தெரியுமா? ஓ இஸ்லாஹியா பிஏ கொடுக்குறாங்களா? இஸ்லாஹியால பிஏ பட்டம் கொடுக்குறாங்களா? அவங்க படிச்சு முடிஞ்சு இதா வர்றாங்க. இப்ப கொடுக்குறது இல்லையே. அதெல்லாம் அந்த ஏதோ 2019 நிப்பாட்டினது தானே அது. ஸோ அப்படி ஒரு இடம் முதல் இருந்துச்சு, இப்ப இல்லை. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு அதுகளுக்கு போக வேணாம். பேரண்ட்ஸ் வந்து என் பிள்ளைய வந்து மார்க்க ரீதியாக கொண்டு போறதால தான் வந்து சொர்க்கம் போகிறட்டா இல்ல. எனக்கு தெரிஞ்சு இப்ப கூடுதலா அப்படி ஓதி போட்டு வந்த நிறைய பேர் வந்து நான் கண்டதுக்கு, நான் என்னோட ஒப்பீனியன் தான் சொல்றேன், அது தப்பா இருந்தா எடுத்துட்டு போலாம். கண்ட அவ்வளவு பேரும் கடையில நிக்கிறாங்க. ஒன்று கடையில வேலை செய்யறாங்க. நீங்க கண்டிருப்பீங்க வேலை செய்யறாங்க. மௌலவி கடை வச்சிருக்காரு அப்படின்னு. ஓ சார். உடுப்பு கடை. உடுப்பு கடையில நிப்பாங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு கடையில நிப்பாங்க. அப்ப அவங்களுக்குன்னு ஒரு பெரிய வாழ்க்கை உண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தானே. ரெண்டே இல்லாம கொண்டு சொல்லல, 2 பாதையிலையும் சரியா கொண்டு போறாம இருக்காங்க. என்னோட படிக்க மெடிசின் படிக்கிற படியனும் சரியான பக்தியான படிய, அதே போல மெடிசின் செலக்ட் ஆகிட்டான். அப்ப பேரண்ட்ஸ் சில விஷயங்களை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கூட நல்லா. நான் ஸ்டோரியா சொல்லல, இது நான் இன்னைக்கு ஒரு பிள்ளையை ரிமூவ் பண்ணும்போது அவனோட பேரண்ட்ஸ் சொன்னது உள்ள வந்து அதுக்கு போறதால நான் நான் சொன்னேன் இதை விட இது கொஞ்சம் நல்ல விஷயம் இதுல சேர்த்தான்னு சொல்லிட்டு நான் ரிமூவ் பண்ணி விட்டேன். சரிதானே? நீ வராத பிள்ளைக்கு நான் என்ன செய்யுது? சரிதானே? அடுத்த என்ன நமக்கு கேள்வி கேட்டிருக்கு இதுல? ஒன்று என்ன தப்பா எடுத்துக்கொண்டு இல்லை. நான் ஏதாவது தப்பான விஷயம் சொன்னேன்? இப்ப நல்லதுதானே சொல்லிங்க.
ஓ சார் நான் ஒண்ணும் சொல்லல. இப்ப உங்க தம்பியை கொண்டு போய் மதரசால போட போறேன்னா ஒரு விஷயம் நினைவு வச்சுக்கொள்ளுங்க. தம்பிக்கான இப்ப ஃபியூச்சர்ல அவன் மௌலவி ஆக போறன்றதை நீங்க டிசைட் பண்ணக்கூடாது. யார் டிசைட் பண்ணக்கூடாது? நாங்க பேரண்ட்ஸா இருந்தாலும் தயவு செஞ்சு அவன் வாழ்க்கையில ஃபியூச்சரை வந்து டிசைட் பண்ணாரு. அவன் மௌலவியா போனா சரிங்க. பேரண்ட்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு பிறகு இவன் மௌலவியா போயிட்டு ஒரு நார்மல் பள்ளியில வேலை செய்யறான் அப்படின்னா அவனோட செலரியோ அவனால குடும்பத்தை பாக்குறோ சரியான கஷ்டம் தெரியுமா? உண்மையான கஷ்டம் தானே, ஈஸி இல்லை. ஓ சார் உங்களோட ஓ பாப்பா சார் அப்படி இருக்கலாம், மௌலவியா இருக்கலாம். இருந்தா அவங்களோட கஷ்டம் அவங்களுக்கு தானே தெரியும். பிறகு அந்த அப்படியும் சொல்லுவேன், என்ன கொஞ்சம் படிக்க வச்சிருக்கலாம் தானேம்மா, எல்லாரும் இது செய்யும் போது நல்ல இது செய்யும் போது. நான் காசு தான் எடுக்கணும்னு நான் சொல்ல வரல, சொல்றேன். அது தப்பா இருந்துச்சுன்னா என்ன மன்னிச்சு கொடுங்க. ஆனா நான் சொன்னது வந்து இதுல இப்ப எங்கிட்ட தம்பியை கூடி அப்படித்தான் செய்வோம் அப்படின்லாம் ஐடியா போட்டாங்க. நான்லாம் விடவே மாட்டேன். அவனுக்குன்னு ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை இருக்கு, அவனுக்குன்னு ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை. இப்ப நீங்க சொல்லலாம் இந்த வாழ்க்கை இல்ல அடுத்து, பட் இங்க இருக்கிறது கொஞ்சம் அவன் ஒரு சந்தோஷத்துக்கு அவன் இருந்துட்டு சந்தோஷமா இருக்கிற பிரச்சனை இல்லையே. சரியா? சரி விடுங்க, இதை கழிச்சா இது ஒரு பெரிய இதா போகும். நீங்க அடுத்த சொல்லுங்க. நான் தான் சொல்ல வேண்டியது இதுல போய் சொல்றேன் இல்லையா? சரியா? நீங்க வர்றதால உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரியா? கடைசியா என்ன கொண்டு போய் கோத்து விடுற இல்லை இல்லையாவது. ரைட், சொல்லுங்க. அடுத்து வாசிங்கம்மா. யார் வாசிச்சிட்டு இருந்து? ஆசிகாவா? இரண்டாம் கம்பெனியில் பெற்ற பங்கிலாபம் முதலாம் கம்பெனியில் பெற்ற பங்கிலாபத்திலும் எவ்வளவால் கூடியது? அப்ப இந்த கேள்வியில என்ன கேட்கலாம்? இந்த கேள்வியில என்ன கேட்டான்? திரும்ப ஒரு எல்லாரும் சொல்லுங்க. இரண்டாம் கம்பெனியில பெற்ற பங்கு லாபம் முதலாம் கம்பெனியில் பெற்ற பங்கு லாபத்திலும் எவ்வளவு கூடியது. கேட்கலாம். அப்ப இந்த கேள்வியில நமக்கு நிறைய விஷயம் தெரியும். நமக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இதுல தெரியும். முதலாவது கம்பெனில என்ன தெரியும்? பங்கிலாபம். முதலாவது கம்பெனில பங்கு லாபம் மட்டும்தான் தெரியும். ரெண்டாவது கம்பெனியில ஒரு பங்கு எவ்வளவுன்னு மட்டும் தான் தெரியும் நமக்கு. ஒரு பங்கு எவ்வளவு தெரியும் தானே? ரூபாய் 25. அதே போல அதே கம்பெனியில ஒரு பங்குக்கு எவ்வளவு லாபம் கொடுக்குறாங்க? பங்கு லாபம் 6. சரிதானே? அப்ப இப்படி இருக்க சந்தர்ப்பத்துல நம்ம என்ன புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா, வழியா பாருங்க, முதல்ல இவர் எவ்வளவு பங்குகளை ரெண்டாவது கம்பெனியில வாங்குறாரு அப்படின்றத முதலாவது காணணும். அப்ப முதலாவது என்ன செய்வோம்? நாலாம் இரண்டாம் கம்பெனியில வாங்கிய பங்குகள் அது எப்படி காணுவோம் சொல்லுங்க அப்போ. புதிய கம்பெனியில எவ்வளவு முதலீடு செஞ்சு நம்ம ஆல்ரெடி கண்டு வச்சுக்கோம்? 80,000. அப்ப 80,000 அவர் கொண்டு போய் போட போறாரு. ஒரு பங்குக்கு எவ்வளவாம்? 25 ரூபாய். டேய் எல்லாரும் கொஞ்சம் வாயை திறந்து பேசுங்க. டேய் எல்லாரும் கதை எவ்வளவு போடுறது? வாயை திறந்து 25 ரூபா. ஆயிஷா கொஞ்சம் சொல்லாதீங்க சரியா? மிச்சாரம் விட சொல்லுங்க சரியா? ஆயிஷாவை மட்டும் நடத்திலே எல்லாரும் சொல்லணும். விளைஞ்சா தமிழுக்கு சொல்றேன். சோ 80,000 25 பிரிக்கணும். பாக்குறதுக்கு லிட்டில் பிட் டிஃபிகல்ட்டா தெரியலாம். 80,000 25 பிரிக்கிறது பாக்குறதுக்கு. அப்ப என்ன செய்யணும்? முதல்ல எத்தனை சொல்லுவீங்க? இங்க சைபர் இருக்கிறது பிள்ளைகள் பாருங்க. இப்ப சைபர் அடுத்து வந்து 5 அப்படின்னு நம்பர்லாம் வந்து எத்தனை பிரிக்கலாம்? 5. சைபரை வந்து இந்த இதால பிரிக்கலாம். கிட்டத்தட்ட 7ஆம் and 8ஆம் ஒரு விஷயம். இறுதி இலக்கம் சைபர் எதால பிரிக்கலாம்? 5ஆல பிரிக்கலாம். இங்கேயுமே இறுதி இலக்கம் என்னது? 5. அப்ப சைபர் 5 வரும்போது நம்ம 5ஆல பிரிக்கலாம். அப்ப 5ஆல 25 பிரிச்சா எத்தனை? 5 5ஆல 8 பிரிச்சா 8 பிரிக்க இயலாது. சோ நம்ம என்ன செய்யணும்? ஒரேடியா 80 பிரிச்சா எவ்வளவு? 16. 16. இப்ப பேலன்ஸ் எவ்வளவு நம்மகிட்ட? 16 மங்கள 3 சைபரும் கீழ்
5 திரும்ப 5ஆல 5 சுருக்குனா ஒரு முறை இங்க 160 5ஆல சுருக்குனா 35 35 32 32 32 அப்ப எவ்வளவு பங்குகள் வாங்கியிருக்காரு இங்க இருந்து 3200 3200 3200 பங்குகளை வாங்கியிருக்காரு. அப்ப 3200 பங்குகளை வாங்கியிருக்காரு. ஒரு பங்குக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும்னு சொல்றாங்க? பங்கு லாபம் 6 ரூபாய். அப்ப இரண்டாம் கம்பெனியில கிடைச்ச மொத்த பங்கு லாபம் சமன் மொத்த பங்கு லாபம் சமன் என்னென்ன வரப்போகுது? 3000 ஒரு பங்குக்கு எவ்வளவு கிடைக்குது? ஒரு பங்குக்கு எவ்வளவு? 6 ரூபாய். தர மொத்தம் எவ்வளவு பங்குகளை இரண்டாம் கம்பெனில வாங்கினாரு? பெருக்குனா எவ்வளவு வரும்? 6ஆல 30 பெருக்குங்க 6ஆல 30 பெருக்குனா 180 6ஆல 2 பெருக்குனா 12 180 12 192 192. அங்க எத்தனை சைபர்? 2 சைபர். அப்ப எவ்வளவு ரூபாயால் கூடினது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கு. நசுக்கு சரியா? ஓ சார். சரி, எவ்வளவு கூடனேண்டா? இங்க மொத்த பங்கு லாபம் எவ்வளவு? ரூபா 10,000. அப்ப எவ்வளவால் கூடியது அப்படின்ற கொஸ்டின் எடுக்கணும். என்ன செய்யறீங்க? இந்த 19,020 என்னத்தை கழிக்கணும்? சரி, 19,200 இருந்து 10,000 கழிச்சா கஷ்டமான ஆன்சர் வரும். எவ்வளவு? 900. 9,200. வெரி குட் ஆயிஷா. 9,200 என்ன? எவ்வளவு ஆயிஷா? எவ்வளவு? இல்ல சார், மாறி சொல்லிட்டு 9,200. 9,200. இது ஓகே எல்லாருக்கும்? ஆ எல்லாருக்கும் சார். ஓகேயா? தங்க செல்ல குட்டிகள் எல்லாருக்கும் ஓகேயா? ஓ சார். ஓ சார். ஆம் சார். இதோட நான் வந்து இந்த பாடத்துல உங்களுக்கு இன்னும் எத்தனை கொஸ்டின் இருக்கு? 2 ரெண்டு. இது ரெண்டையும் என்ன செய்ய போறீங்க எல்லாரும்? homework. எக்ஸாம் எக்ஸாம் ஜாம். அந்த ரெண்டு கொஸ்டினையும் எக்ஸாம் மாதிரி செய்ய போறீங்க. நாட் நவ், ஆஃப்டர் த கிளாஸ், இல்லாட்டி டுமாரோ, இல்லாட்டி டே ஆஃப்டர் டுமாரோ. அதாவது எப்ப செஞ்சுட்டு வரணும் அதை எக்ஸாமா? செஞ்சுட்டு கிளாஸ் எப்ப உங்களுக்கு? வியாழக்கிழமை. ஆனா நீங்க எல்லாம் வியாழக்கிழமை அந்த எக்ஸாமா செய்யாது. எனக்கு தெரிஞ்ச அடுத்த வெள்ளி வந்து கிளாஸ் வைக்கிறது கஷ்டம். எனக்கு இங்க ஒரு ஈவெண்ட் ஒன்று இருக்கு யூனிவர்சிட்டியில. ஸோ அதுக்கு எல்லாரும் போறாங்க. எனக்கும் போகாட்டி கொஞ்சம் மனசுக்கு இதா தானே, கவலை தானே, இப்படிதானே? எல்லாரும் போகும்போது நானும் போகணும் தானே? அப்படி இல்லை, இப்ப இன்னும் இருக்கிறது இன்னொரு ஒரு வருஷம் தான் நான் யூனிவர்சிட்டிக்கு போகலாம். அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே தான் எனக்கு யூனிவர்சிட்டிக்கு. மற்ற 5 நாளும் நாங்க இன்டர்ன்ஷிப் போகணும். ஸோ அப்ப பெருசா யூனிவர்சிட்டி லைஃப் சும்மா ஒழுங்கா என்ஜாய் பண்ணி திடீர்னு இதுல அது வேற போகாட்டி இது. ஸோ வெள்ளிக்கு அடுத்த வெள்ளி வந்து உங்களுக்கு இது செய்யாது. ஸோ அந்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு திரும்பியும் உங்களுக்கு நான் இந்த PDF போட்டு எக்ஸாம் மாதிரி போட்டு விடுவேன். அது யாரை நீங்க நினைவு காட்டுவீங்க? நான் சரியா? வெள்ளிக்கிழமை என்னைக்கு நினைவு காட்டுறேன்றாங்க யாராவது? ஷுவர்? அப்ப யாருன்னாலும் பரவாயில்லை, எனக்கு வெள்ளிக்கிழமை நினைவு காட்டணும். சார் எக்ஸாம் இருக்குது, ஒழியக்கூடாது. சரி, நான் இப்ப போட்டுவிடுவேன் வெள்ளிக்கிழமை பேப்பரை. ஒருக்கா இந்த பார்ட் மட்டும்தான் எக்ஸாம். இந்த பாட்டை மட்டும் செய்யுங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை நான் நிக்க மாட்டேன். அதால நீங்க செஞ்சுட்டு உங்களுக்கு பிரியோசனம் தான் அந்த டைமுக்கு. ஓ சார். அது மட்டுமா அப்படின்னு கேட்டா நான் அதோட சேர்த்து வேறும் பார்ட் 1ல இருக்கிற ஒரு 10 கொஸ்டின் மாதிரியும் தருவேன். அதே ஒருக்கா நினைவு காட்டினீங்கன்னா தருவேன். இல்லாட்டி அவ்வளவுதான். நினைவு காட்ட மாட்டீங்க. நினைவு காட்டுறேன் சார். வெள்ளிக்கிழமை காலையில நினைவு காட்டுங்க.
காலையில ஒருக்கா சொன்னீங்கன்னு சொன்னா ஸ்கூல் போகும்போது ஒருக்கா சரி இப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ண பிரச்சனை ஒரு வாய்ஸ் மெசேஜ் தட்டி விட்டு போனீங்கன்னா நான் பிறகு பார்த்து செய்வேன். சரியா? அப்ப இதை போட்டோ எடுத்துட்டு அழிக்கியா போட்ட நம்ம பேப்பர் செய்வோமா? சரி சார். ஆ சார். சார் அடுத்த நாளைக்கு என்ன இருக்கு? செமினார். செமினார். செமினார் இருக்கு. எங்க இருக்கு செமினார்? அவங்ககிட்ட ஆன்லைன்ல. எந்த சூழ்நிலை ஓகே. எக்ஸ்பெக்டேஷன்லாம் வைக்கல. நான் வந்து இந்த மாதிரி பெருசான்லாம் இல்லை. இருக்கிற குரூப்பை தவிர வேற எந்த குரூப்லயும் நான் போட இல்லை. ஏன்னா நானே போட இல்லை, மத்தாங்க தான் போடுறாங்க பார்த்துருப்பீங்க. ஏன்னா நான் பல இதுகள்ல வாட்ஸ்அப்லாம் போனதால இப்ப நான் வந்து எதுவுமே ஷேர் பண்ணல. என்னோட இதுல இருக்கிற என்னோட போன்ல இருக்கிற ரெஜிஸ்டர்ட் நம்பரால என்னோட போன்ல இருந்து நான் என்ன செஞ்சாலும் நான் ஈஸியா அவங்க பேன் பண்ணிடுவாங்க. உடல எல்லாம் பிரச்சனை இல்லை, எந்த எல்லாம் பிரச்சனை. ஸோ அதனால இவங்க தான் ஷேர் பண்றாங்க. பார்ப்போம் எத்தனை பேர் வராங்க. எத்தனை பேர் வருவாங்களா? வரமாட்டானே. வருவாங்க சார். ஏன்னு சொல்லுங்க. படிச்சா நல்லா நல்லா வந்து வந்து. சரி வரட்டும், வர்றாங்களுக்கு செய்வோம். அது முடிஞ்ச பிறகு நான் அதுக்கு பிறகு உள்ள பார்ட் ஆல்ரெடி நான் உங்களுக்கு செஞ்சதுதான். ரிப்பீட் உங்களுக்கு செஞ்சு விட்டா நல்லமா இல்லடா செய்ய வேணாமா? செய்யுங்க சார் திரும்ப இருக்கு. மத்தாக ஓ சார் திரும்ப செய்ய கட்டாயம். சப்னா வந்தா? சப்னா கிளாஸ் வந்தா? சப்னா வரலையா? எம்ஏ பிள்ளைகள் ஸ்டார்டிங் வந்து வெறி கொண்டு படிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது வருத்தங்கள் எல்லாம் நான் சொல்றேன் தானே. உங்களோட மனசுக்கு நான் சொல்றேன் நினைவு வச்சுக்கொள்றீங்களா? சிம்பிளா ஒன்று சொல்றேன். எல்லா நாளும் ஒரே மாதிரி கொப்பியல்ல எப்பயுமே எழுதி வச்சுக்கொள்ளுங்க. மனசுலையும் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அம்மா அப்பா சோகமா இருந்தாலும் சரி அந்த டைம்ல இதை நீங்க சொல்லலாம். சரிதானே? எல்லா நாளும் சோகமா இருக்க அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு சந்தோஷமா இருப்பாங்க, ஒரு நாளைக்கு கோவம் வரும், உங்களை போட்டு தூக்கி போட்டு விதிப்பாங்க. ஸோ இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு கொத்தரொட்டி வாங்கி தருவாங்க. என்ன அப்படித்தானே? சரிதான் சொல்றது? சரிதானே? அவங்க வந்து வெளியால போறாங்க. ஸோ வெளியால போகும்போது அவங்க ஃபேஸ் பண்ற கோவத்தில் அந்த இடத்துல ஹார்ட் இல்லாட்டி என்ன செய்வாங்க? கொண்டு வந்து மொத்தமா யார் மாற்றீங்களோ வீட்டை காட்டுவாங்க. ஸோ அதை வச்சுக்கொண்டு பேரண்ட்ஸை டிசைட் பண்ணி கூடாது. எந்த பேரண்ட்ஸ் இப்படி, எந்த பேரண்ட்ஸ் அப்படி இப்படின்ட்டு வழியை வச்சுக்கொள்ளணும். அவங்ககிட்ட கோவத்தை வேற யார்ட்டையும் காட்ட இல்லாது. அதன் காரணமாகவே உங்கள்கிட்ட காட்டுறது. எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். காட்டாம இல்லையே ஒருத்தரும் கோவத்தை வீட்டை பேரண்ட்ஸ் சும்மா கோவப்படுறான்றது வேற. இடத்துல கோவம் காட்டுறாங்க அப்படின்னா, கோவம் கைக்கிறான் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வெளியால போன இடத்துல ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு அது ஒரு இதா இருக்கலாம், மனஸ்தாபமா நடத்திக்கலாம் அவங்கள. அப்ப அந்த கோவத்தை வந்து அந்த இடத்துல காட்ட இல்லாட்டி அதை நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. அப்ப அதை புரிஞ்சு கொள்றது எப்போ வரும்? கொஞ்சம் பக்குவம் வந்தா தான் வரும். இப்பயே நான் சொல்லி கொடுறேன். சின்னல எனக்கு வந்து தோட்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிச்சு நம்மளோட அப்பா அம்மாவுக்கு வந்து அந்த இடத்துல கோவத்தை காட்டுல. சோ அதை வந்து நம்மகிட்ட காட்டுறாங்க. ஈவன் உங்களுடைய இப்ப தம்பி தங்கச்சி யாருக்கும் இருக்கா? தம்பி இல்லாட்டி நானா இருக்கிறார்கள் இருக்குமே. அவங்களுக்கு பேச்சு விடுறது முடிய சும்மா சம்பந்தமே இல்லாத உங்களுக்கும் பேச்சு விடும் பாத்திருக்கீங்களா? நான் செவனேன்னு தானே அங்க குந்திட்டு இருந்தேன். இதுல மீம்ஸ் எல்லாம் வரும். இந்த ஓலெவல் ரிசல்ட்ஸ் வந்த அப்புறம் வரும் பாருங்க, ஒரு மீம் உண்டு. நான் என்னடா 2017-15 எக்ஸாம்ல எனக்கேமா இப்ப பேசுற பக்கத்து வீட்டுக்குள்ள 90 எடுத்ததுக்கிட்டு அப்படி பாத்திருக்கீங்களா? அது குடும்பத்திலேயே ஒரு சந்தோஷமான மெமரிஸ். அதெல்லாம் இது செஞ்சு கிராப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நானும் இனி நவம்பருக்கு இன்னும் எத்தனை மாசம்? 3 செப்டம்பர். அப்பதான் நானும் போவேன் வீட்டை. சரி, சரி அடுத்து பாப்பா பேப்பர் ஃபார்வர்ட் இப்படியும் பிரிண்ட் எடுத்துருக்க மாட்டீங்க. இது அந்த பழைய பேப்பர் தான் பிரிண்ட் எடுத்து வச்சிருக்கீங்க. அது இருக்கா ஐஷா? இல்லாட்டி கடலை இல்லாட்டி சாப்பிட்டியா? எந்த பேப்பர்? ஆமா இருங்க, கம்ப்யூட்டர் பவர் பண்ணிடுற என்ன பண்ணேன். தனு வெளியீடு பேப்பர் தானே?
ஆம் சார். நன்றி. அதுல எத்தனை கொஸ்டின் செஞ்சிருந்தோம்? அதுல ஒண்ணும் செய்யலையே. அப்ப எதுல செஞ்சோம் நம்ம? சார் அது இன்னும் ஸ்டார்டே பண்ணல. மாடல் எக்ஸாம் வச்சு மாடல் எக்ஸாம் நீங்க சும்மா சொன்னீங்க சார் என்ன கேள்வியில வரணும். அப்படியா? இருங்க வரேன். சார் பாஸ்ட் பேப்பர் செய்யலே. இருக்கட்டும், பாஸ் பேப்பர் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. ஒரே அந்த பாஸ் பேப்பர் செஞ்சிருந்தா அப்படி அது வந்து என்ன ஆகுது நமக்கு? போரிங். அது எப்படி செய்யறேன்னு நான் சொல்லுவேன். சும்மா சும்மா பாஸ் பேப்பர் செஞ்சா என்ன தெரியுமா நடக்கும் நமக்கு? இது வேற இது லேசர் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வரும். அப்படி ஒரு மைண்ட் செட் நமக்கு வரவே கூட வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? எக்ஸாம் செய்ய போனோம்டா, அங்க கஷ்டமான கேள்வி வந்துடும். என்னடா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சேன், பேப்பர் வந்து கஷ்டமா வந்துட்டுன்னு வைங்க. அதனால நான் இப்போதைக்கு செய்யாம போறதுக்கு காரணம் அளவுக்கு தானே எல்லாமே உங்களுக்கு ப்ரொஜெக்ட் ஒன்று வச்சிருக்கேன். அந்த ப்ரொஜெக்ட்ல நினைக்கிற அளவுக்கு சந்தோஷமா செய்வோம். அது உங்களோட நண்பர் நண்பிகள் தோழர் தோழிகளை சொல்லி வந்து கொஞ்ச நேரம் தான்டா, ஒரு மணி நேரம் தான்டா, இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் கூட நேரம். சரி ரைட். சோ இதுல எத்தனை ஆள் செய்வோம்? முதலாவது கேள்வி கொஞ்சம் குழப்புது சார். எல்லா கேள்வியும் குழப்பம். சரி பாப்போமா? எல்லாரும் ஓகே? என்னம்மா மெசேஜ் யாரோ போட்டிருக்கீங்க? யாரு போட்டது? நானா சார்? வாயத்தோட நீங்க இந்த கிளாஸுக்கு சொல்லாமலே விடு. வார்த்தை சொன்னாங்க பெரியாரா போயிட்டீங்கன்னு. சரி சரி. சார் அப்படி இல்ல சார், உங்களுக்கு தெரியும் நினைச்சேன். இப்ப நான் வந்து கேட்ட போறதான் எக்ஸாம் சேரதான் வரையில இருக்கு. சரி ஓகே பரவாயில்ல, எப்படியோ படிச்சிருங்க. சரி உங்களோட நண்பர் தோழிகள்கிட்ட சொல்லி வந்து ஜாயின் பண்ண சொல்லிடுங்க. நன்மை தான் கூப்பிடுறேன். ஃபைனல் புஷ்அப் நான் ப்ரொஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறாரு. 2 ரூல்ஸ் போடுவேன். என்ன சம்பா? 2ஆவது மாசத்துக்கு அப்புறம் யாருமே சரிதானே? 2 மாசம் தான் ஆள் எடுப்பா. அதுக்கப்புறம் ஆட்களே எடுக்க மாட்டேன் தெரியுமா? நான் போஸ்டர் கூட ஷேர் பண்ண மாட்டேன். போஸ்டர் ஷேர் பண்ணி இன்னும் பிள்ளைகள் வந்து காசு உழைக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல எனக்கு இல்லை. போன முறைனா நீ படித்தேன். போன முறை நான் ஜனவரில இருந்து மே வரைக்கும் செஞ்சேன்னு நினைக்கிறேன். பிப்ரவரி பிறகு ஒருத்தனையும் சேர்க்கல. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 70 பேருக்கிட்ட அட்மிஷன் கேட்டு வந்து நான் கொடுக்கல. ஏன்னா நீ காப்பாத்த இல்லாது சும்மா கூப்பிட்டு வைக்கலுமா? அவன் ஃபெயில் ஆகிட்டான்னா நான்லாம் மாட்டணும். எனக்கு தெரியும் அப்படி பாசலாம். இன்றைக்கு ஒரு புள்ள மெசேஜ் போட்டிருக்கு எப்படி தெரியுமா? அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லா என்னட்டு சொல்லுது, நான் வந்து இப்ப மெட்ஸை வந்து பேசிக்ல இருந்து படிச்சிடணுமா அப்படின்னா நான் உங்களோட கிளாஸுக்கு வரணும். இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? நீங்க யாராவது சொல்லுங்க. அப்படின்னா வரவே நான் சொல்லுங்க. நான் அதான் சொன்னேன். நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு கோமாளையாம இருந்தேன்னு கேட்டேன். வேற ஒன்றும் கேட்டேன். சரிதான் நான் கேட்டது. செகண்ட் டைமுக்கு தான் உனக்கு மண்டையில வெளிச்சம் அடிக்குது அப்படின்னா நீ கோமா ஸ்டேட்லயே கிளம்பி வந்துடாது. உலகத்துக்கு தான் பிரச்சனை. சரி கேள்வி செய்வோம். எனக்கு இதை யாரு வாசிக்கிற? பிரிண்ட் எடுத்தீங்க நம்ம தனு வெளியீடு பேப்பரை? பேப்பர் இருக்கா இல்லாட்டி அம்மா இதுக்கு வச்சுட்டு அவ்வளோ மீன் பொறிச்சிட்டு எண்ணெய் எடுக்கிறதுக்கு இல்ல எங்க அம்மா ஒரு நாள் வச்சிச்சு. அதான் நான் கேட்டேன் உங்ககிட்ட. எடுத்தேன்டா, அதுல எல்லாம் எழுதித்தானே வச்சிருந்துச்சு. எல்லாம் முடிஞ்சிருந்துச்சு. நான் வச்சு விட்டேன்டா ஏழு படிக்கும் போது. சரி உங்களை விட்டு அப்படி வைக்கல தானே? பேப்பர் இருக்கு தானே? நல்லா நல்லா எண்ணெய் எடுக்கும் தெரியுமா இந்த பேப்பர்? சரி யார் வாசிக்க போறது? வாசிங்க அஸ்கா. எது செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா நான் மேல ஹெட்டிங் போடுறேன். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர் தான். அதை பார்த்துட்டு சரி என்ன சார் ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர் செய்றீங்க அப்படின்னு சொன்னா முதலாம் தவணையும் நமக்கு ஒழுங்கா தெரியாது. ஸோ அதனால ஒழுங்கா முறைப்படி விஷயங்களை கற்றுக்கொண்டு போவோம். செய்யும் போது அவன் அது என்ன விஷயம். இந்த பேப்பர் எடுத்து நான் அவருக்கு விளங்கப்படுத்திருந்தேன். அப்படித்தான் வரும் அப்படின்னு எல்லாம் சிரிச்சிட்டு இருந்தீங்க. 10ஆம் ஆண்டு தெரியாது தெரிஞ்ச நான் இந்த பேப்பர் செஞ்சு கிழிச்சிருப்பேன். அதான் சரிதான் பழைய நினைவுக்கு வரும்னு நினைக்கிறேன். இந்த பேப்பர் பெயர் வந்து தனு வெளியீடு. எந்த வருஷம்? 2023 24 ஃபர்ஸ்ட் டைம் வந்தது என்ன?
போயிட்டு ஸோ நம்ம வாசிங்க செய்ய துவங்குவோம். வாசிக்கவா சார்? வாசிங்க. இறக்குமதி செய்யப்படும் மோட்டார் சைக்கிள்களுக்கு 80% தீர்வை அறவிடப்படுகிறது. சரி அண்ணா எடுக்கலும் என்னத்த ரூபாய் 1,20,000 பெறுமதியான மோட்டார் சைக்கிள் ஒன்றை இறக்குமதி செய்யும் போது ஒருவர் செலுத்த வேண்டிய தீர்வையை காண்க. இருங்க அஸ்கா. ஹம்தா மைக் ஆஃப் பண்ணி போட்டு சண்டை பண்ணிமா யாரோடையாவது ப்ளீஸா. சரியா? வாசிங்க அஸ்கா. எனக்கு கேட்கவே இல்லை ஒன்றும். அவங்க வீட்டை சண்டை பிடிச்சிட்டீங்க. அந்த புள்ளலாம் சண்டை பிடிச்சிருச்சு. இறக்குமதி செய்யப்படும் மோட்டார் சைக்கிள்களுக்கு 80% தீர்வை அறவிடப்படுகிறது. ரூபாய் 1,20,000 பெறுமதியான மோட்டார் சைக்கிள் ஒன்றை இறக்குமதி செய்யும் போது ஒருவர் செலுத்த வேண்டிய தீர்வையை காண்க. கேள்வியோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. என்னது கேள்வி கேட்டிருக்கான்? தீர்வையை காண்க. தீர்வு அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன்? வரி. அப்ப இதுக்கு என்ன கேள்வி கேட்டிருக்கான்? வரியைத்தான் காண சொல்லியிருக்கு. வரியோட சேர்த்த மொத்த தொகைன்னு கேட்டானா? செலுத்த வேண்டிய மொத்த பணம் கேட்டானா? தீர்வைன்னு கேட்டானா? தீர்வை. அப்ப வரியை கண்டா போதும் தானே. அப்போ ஒரு பைக்க வெளிநாட்டிலேயே நீங்க கொண்டு வரும்போது 80% தீர்வை கட்டணுமா? அந்த பைக்கோட பெறுமதி எவ்வளவா? 1,20,000. அப்ப இதுக்கு என்ன சமன்பாடு பிள்ளைகள் படிச்சேன் 10ஆம் கிளாஸ்ல? அமௌண்ட் தர பெர்சன்டேஜ் இன்டு 100 சமன் டி. அப்ப அமௌண்ட் எவ்வளவு? 1,20,000 தர 80 இன் கீழ் 100 வரும். டீனா தீர்வு ஒரு புள்ள கேட்டிருக்கு. உள்ள எல்லாம் பேர் எல்லாம் சொல்லல. டீனா தீர்வு என்ன கேட்டு? டீனா டெக்ஸ் வரி. சரிதாங்க. டெக்ஸ். சுருக்கமா இந்த ஒரு சைபர், இந்த ஒரு சைபர், இந்த ஒரு சைபர், இந்த ஒரு சைபர். 12 8ஆல பெருக்குங்க. இங்க 3 சைபர் மிச்சம் மீக்கி 12 8ஆல பெருக்குனா எவ்வளவு? அடே 12 எத்தனடா? இல்ல 8 12 எத்தனடா? 96. அதனால எத்தனை சைபர் இருக்கு? 3. விட வந்துட்டா ரூபா 96,000 ரூபாய் கட்டணும். ரூபாய் 96,000 ரூபாய் என்ன இந்த இடத்துல? வரி. இந்த क्वेश्चन வேற எப்படி கேட்கலாம்? நீங்க சொல்லுங்க. நீங்க எல்லாம் நல்லா வந்துருவீங்க. வரியுடன் சேர்த்து பொருளின் மொத்த அப்படி கேட்கவே மாட்டான். கேள்வியில அப்படி ஒரு வார்த்தை சொல்லவே மாட்டான். தீர்வை தான் கேட்டிருக்கேன். கண்டுட்டோம். 100 சரிதானே? கேள்வியே வேற எப்படி மாத்தலாம்? நான் சொன்ன 2 டைப்ல கேட்கலாம். அந்த 2வது டைப் கேள்வி எப்படி வரலாம் நீங்க சொல்லுங்க. எல்லாரும் அவர் செலுத்த வேண்டிய மொத்த பணம் அவர் செலுத்த வேண்டிய மொத்த பணம் விட அந்த கேள்வி பணம் தொகை அது எப்படியோ மாறி வரலாம். ஆனா क्वेश्चन மெத்தட் எப்படி வரும்? வரியோட சேர்த்தன்னு சொல்லி சொல்ல மாட்டான். கேள்வியில சொல்லுவானா? இல்ல. சொன்னா என்னன்னு யோசிச்சு பாருங்க. சொன்னா உங்களுக்கு கேள்வி செய்யறது லேஸ் தானே. அப்ப சொல்ல மாட்டான். சொல்லாம என்ன சொல்லுவான்? மொத்த தொகை எவ்வளவு? சரி. 2வது விஷயம், இது 11ஆம் ஆண்டு பேப்பர் தானே. 11ஆம் ஆண்டு பேப்பர் தானே. முதலாவது கேள்வி எத்தனை இருக்கு? 10ஆம் ஆண்டு. நோட் பண்ணு. அடுத்த கேள்வி 2வது. வேற யாரும் வாசிங்க. வேற யாரும் டக்குன்னு வாசிங்க. ஃபாஸ்டா செஞ்சிருக்கோம். வாசிக்கவா சார்? வாசிங்க. 6 பேர் 2 நாட்களில் செய்து முடிக்கக்கூடிய வேலையை முதல் நாள் 4 பேர் மட்டுமே செய்தால் 2ஆம் நாள் வேலையை முடிப்பதற்கு எத்தனை பேர் வேலை செய்ய வேண்டும்? அப்ப 6 பேர் எத்தனை நாள் வேலை செய்யறாங்களா? 2 நாள். 2 நாள் வேலை செய்யக்கூடிய வேலையாம். அப்ப வடிவம் நினைவச்சு பாருங்க. நான் திரும்பவே சொல்லியிருந்தேன். இது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையும் காலத்தையும் பெருக்கும் போது கிடைக்கிறது என்னது? ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையும் காலத்தையும் பெருக்கும் அளவு. அப்ப இந்த இடத்துல 6 பேர் 2 நாளைக்கு செய்யற மாதிரி வேலையாம். அப்ப இந்த வேலையின் அளவு என்ன ஆகிக்கும்? இந்த 2ஐயும் பெருக்குனீங்கன்னா
12 12 மனித நாட்கள். நான் ஈஸிக்கு நான் இப்படி போட்டுக்கொள்றேன், நீங்க தமிழ்ல எழுதுங்க, நான் ஈஸிக்கு போட்டுக்கொள்றேன். அப்ப 12 மனித நாட்கள். அப்ப 12 மனித நாள் அப்படின்றது என்னது? வேலையிட அளவு. அதுக்கு அடுத்த வரியில என்னமா சொல்றாங்க? இன்னொருக்கா வாசிங்க, இன்னொருக்கா முதல்ல வாசிங்க. 6 பேர் 2 நாட்களில் செய்து முடிக்கக்கூடிய வேலையை முதல் நாள் 4 பேர் மட்டுமே செய்தால் 2ஆம் நாள் வேலையை முடிப்பதற்கு எத்தனை பேர் வேலை செய்ய வேண்டும்? முதல் நம்மட வேலையிட அளவு எப்படி? 6 பேர் வந்து 2 நாளைக்கு வேலை செஞ்சா சரி. ஆனா என்ன சொல்றாங்க? முதல் நாள் எத்தனை பேர் வராங்களாம்? 4 பேர். 4 பேர் ஒரு நாளைக்கு வேலை செய்யறாங்க. அப்ப எவ்வளவு வேலை முடிஞ்சிருக்கும்? 4 மனித நாளுடைய வேலை முடிஞ்சிருக்கும். அப்ப எஞ்சினது எவ்வளவு ஆயிக்கும்? 3. எஞ்சிய வேலை எவ்வளவு ஆയിരിக்கும்? 8 வேலை. 8 வேலை. 100? அது 8 வேலை சாப்பிடுறதா? அப்படியா? மறந்துட்டியா? சரி. 8 மனித நாட்கள். இது என்னது பிள்ளைகள்? இந்த 12 எம்டின்னு போட்டிருக்கிறது 12 மனித நாட்கள். அப்ப 12 மனித நாள் தான் அந்த வேலையிட அளவு. முதலாவது நாள் எத்தனை பேர் வந்து வேலை செய்யறாங்கன்னா 4 பேர் வந்து முதலாவது நாள் வேலை முடிச்சாங்க. அப்ப எவ்வளவு வேலை முடிஞ்சிருக்கும்? 4 மனித நாளைக்குரிய வேலை. பேலன்ஸ் எவ்வளவு மனித நாளைக்குரிய வேலைக்கு பிள்ளை? 8 மனித நாளுடைய வேலை இப்ப பேலன்ஸா இருக்கு. இப்ப எத்தனை பேர் வேலைக்கு வராங்கன்றதுதான் கேள்வி. ஆனா எத்தனை நாள்ல முடிக்கணுமா? 2 நாள். மொத்தமா 2 நாள்ல முடிக்கணும். அப்ப ஒரு நாள் வேலை முடிஞ்சுது. அப்ப இன்னும் எத்தனை நாள் இருக்கு நமக்கு? ஒரு நாள் தான். அப்ப எத்தனை பேர் வேலை செய்யணும்னு தெரியாது, நம்ம என்ன போடுறேன்? எக்ஸ் போடுறேன். அப்ப இந்த மனிதன் எண்ணிக்கையும் ஒரு நாளையும் பெருக்கும்போது எவ்வளவு விட கிடைக்கணுமா? 8 மனித நாளுடைய அந்த வேலையா இருக்கணும். அப்ப அந்த ஒன்றை கொண்ட நீங்க பிரிச்சு விட்டீங்கன்னா என்ன வரும்? எக்ஸாமன் 8 மனிதர்கள். 8 வந்து 8 மனிதர்கள். கேள்வி செஞ்ச சரிதானே? எதுவும் செஞ்சாக்கள் எதுவும் பிள்ளைகள் கண்டுபிடிச்சா சொல்லலாம். ஓகே, அடுத்தது போமா? ஓ சார். சார் Okay, then let's move on to the next question. Take question வாசிங்க. படமா? ஓ சார். பரீரா பேப்பர் பிரிண்ட் எடுத்ததா? இல்ல சார். சரி. பரீரா எந்த ஊர்? மாத்தல. மாத்தல. ஓகே. மாத்தலனா சம்பளம் மாத்தல தானே? ஓ சார். ஓகே, சோ இது எத்தனையாம் ஆண்டு क्वेश्चन? 10வது. 10ஆம் ஆண்டு. எல்லா பேனையும் கையில வச்சு இது ஒரு சிம்பிளான क्वेश्चन தான் இருந்தாலும் செஞ்சு விடுறேன். உங்களுக்கு எல்லாமே கஷ்டம் அதான். எக்ஸ் சோ இதில் காணப்படுவதை பார்த்தீர்கள் அப்படின்னா இது வந்து 10ஆம் ஆண்டும் இல்லை. எத்தனையாம் ஆண்டு? 9. கிரேட் 9 சொல்லுங்க எல்லாரும். கிரேட் 9 சரிதானே? கிரேட் 9. சோ கிரேட் 9ல வருது. கிரேட் 9ல தான் என்னென்ன கோணங்கள் இருக்கு சும்மா சொல்லுங்க, அடிச்சுடுங்க. குத்து கோணம், ஒன்று விட்ட கோணம், ஒத்த கோணம், கூர்கோணம்.
ஊர்கோணமா ஊர்கோணம் வீர்கோணம் எல்லாம் சொல்லுங்க சரியா. அப்ப இதுல வந்து பாருங்க என்னது எப்பயும் நினைவிருக்கணும், எப்பயும் நமக்கு தேவைப்படுறது கொஞ்சம் சொல்றதை விட சட நோட் பண்ணீங்களா, பிறகு அதை பத்தி பார்ப்போம். இப்ப இதுல அதை பத்தி கிடைக்கலாம். செட்டு வடிவம், செட்டு செட் தெரியுமா, எண்டில லாஸ்ட்ல வரும். செட் வடிவத்தில் இருக்கிற கோணத்துக்கு பேர் ஒன்று விட்ட கோணம். ஒன்று சரியா? தெரியும் சார். தெரியுமா அதெல்லாம் ஃபுல்லா? சார். செட் வடிவத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னா இது ஒன்று விட்ட கோணம். இதே செட் மத்த மாதிரியும் வரலாம். அதே மாதிரி எஃப் வடிவத்தில் இருந்துச்சுன்னா ஒத்த கோணம். அது ஒத்த கோணம், நேய கோணம். நேய கோணம் அதுக்குள்ள வரும். இது எதுக்கு இடையில வரும்னு சொன்னா சமாந்தர கோடுகளுக்கு இடையில. எப்படி? சமாந்தர கோடுகளுக்கு இடையில தான் வரும். இது தெரியுமா இல்லாட்டி இதை சொல்லித்தரணுமா? தெரியுமா இது ஓரளவுக்கு? தெரியும் சொல்லித்தாங்க சார். சொல்லித்தரேன். சோ இது வந்து நான் ஜஸ்ட் தான் இப்போதைக்கு சொல்றேன். क्वेश्चंस வரும்போது இதை பத்தி பார்த்துக்கொள்வோம். சமாந்தர கோடுகளுக்கு இடையில இப்ப நீங்க ரெண்டு பேரும் காய்ச்சி, இப்ப நானும் வந்து ஆயிஷாவும் காய்ச்சி நிக்கிறோம் ரோட்ல, ரெண்டு இல்ல எங்க ஒரு இடத்துல. அப்ப காய்ச்சி நிக்கும் போது நடுவால ஒருத்தன் குறுக்கால போனா அப்ப என்னன்னு சொல்லுவீங்க? நடுவால போனா நடுவால போனா என்ன சொல்லுவீங்க? இடையால பூந்துட்டு போறாண்டு, குறுக்க போறான்னு ஒரு வார்த்தை தானே. மெட்ஸ்ல குறுக்க போனதுக்கு பேரு சொல்றது குறுக்கோடி. குறுக்கோடினா என்ன அர்த்தம்னா, இப்படி ரெண்டு சமாந்தர கோடு போகும்போது அதுக்கு குறுக்கால ஒரு கோடு போனீங்கன்னா அது என்ன பேர் சொல்லுவோம்? குறுக்கோடி. சரிதானே? சமாந்தரம் என்னமா? செங்குத்து தூரம் மாறாமல் சமாந்தரம். செங்குத்து தூரம் மாறாமல் சமாந்தரம். வேற ரெண்டு நேர்கோடுகள் வந்து ரெண்டு நேர்கோடுகள் ஒன்று இடை வெட்டாம நேரா பயணிக்குது. அது சமாந்தர ஒடுக்கேற்ற இருக்குதுன்னு சொல்லக்கூடாது இல்ல, சரியா? ரெண்டு நேர்கோடும் வந்து கடைசி வரைக்கும் சந்திக்காது, சரியா? ஈஸியா நினைவு வைக்கிறோம்னா நான் சொல்லையா? ரெண்டு நேர்கோடும் சந்திக்காத வந்து நீங்க இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் மாதிரி நினைவு வச்சுக்கோங்க. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்னா என்னது? எப்படி? தூரத்துல ரொம்ப தூரத்துல இருப்பாங்க, அதாவது நானும் இங்கே நீயும் அங்கே, சரிதானே? சோ அது மாதிரி இருக்கும். அதை வந்து நினைவு வச்சிருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ரெண்டு சேராது. சும்மா சொல்றேன், சேரலாம் சேராது அப்படின்னு நினைவு வச்சுக்கொள்ளுங்க. அதுல சமாந்தரம் ஓகே இருக்கும். மற்ற செங்குத்து தூரத்தை நினைவு வச்சுக்கோங்க. அப்ப ஒரு குறுக்கால ஒரு கோடு போய் நான் சொல்லுவோம் குறுக்கோடி. அப்ப குறுக்கோடி இடை வெட்டும் போதுதான் இது எல்லாமே வரும். எதெல்லாம் வரும்? இது இது அடுத்து இன்னொன்று மிதிக்கு எது? இந்த இப்படி வழியா பாருங்க, ரெண்டு சமாந்தர கோடு, இதுதான் அந்த என்னது? குறுக்கோடி. குறுக்கோடி. இப்படி வெட்டும் போது இது ரெண்டையும் கூட்டும் போது எவ்வளவு வருமா? 180. அதாவது மிகை நிரப்பின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னது? நேய மிகை நிரப்பி. வழியா பாத்துக்கோங்க, மிகை நிரப்பி. இதுக்கு பேர் என்னது? நேய கோணம். அப்படின்னா ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு வருமா? 180. இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. குறிச்சு வச்சதால உங்களுக்கு கொஸ்டின் செய்யணுமான்னு கேட்டா கடைசி வரைக்கும் செய்ய இல்ல. இது ஒரு நாலேஜுக்கு எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. கொஸ்டின் அப்ளை பண்ணும்போது இது கொஞ்சம் டிஃபரெண்டா வேலை செய்யும். அடுத்து இதுல இருக்கிறது எப்படி இருக்கும்? எது சமாந்தரம்? இது ரெண்டும் சமாந்தரம். குறுக்கோடின்றது இந்த செட்ல இருக்கிற இந்த கோடு ஒன்று விட்ட என்னது? ஒன்று விட்ட கோணங்கள் எப்படி இருக்கும்? சமனாக. அதே போல ஒத்த கோணங்கள் எப்படின்னா, மேலே இருக்கிற கோணத்துக்கும் அதே மாதிரி கீழே இருக்கிற கோணம் கீழே இருக்கிற கோணத்துக்கு சமனாச்சு. இது வந்து 9ஆம் ஆண்டுல உங்களுக்கு படிச்சிருவாங்க. நீங்க 9ஆம் ஆண்டுல படிச்சு என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க எல்லாரும்? இன்னைக்கு நீ வந்து இன்னைக்கு நீ என்ன விட்டுட்டு சாப்பிட்டாதானே, என்னோட கதைக்காத அப்படின்னு பக்கத்து பிள்ளையோட என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? சண்டை பிடிச்சிட்டீங்க. இதான் நீங்க செஞ்சிருக்கீங்க, வேற ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டீங்க, அப்படிதான்? சரி. ஸ்பெஷலா ஒரு ஆள் தான் இவர். எல்லா இடத்துலயும் வருவார், எல்லா இடத்துலயும் வருவாரு. ரெண்டு பேர் குறுக்கால் வெட்டிட்டு போனாங்கன்னா, ரெண்டு பேர் குறுக்கால் அடி வெட்டிட்டு போனாங்கன்னா எக்ஸ் வடிவத்துல அன்னைக்கு இப்ப ரெண்டு கோடை வரைஞ்சீங்கன்னா அது எப்படி வெட்டுப்பட்ட எப்படி வடிவத்துல தெரியும் உங்களுக்கு? எக்ஸ் வடிவம். அப்ப எப்ப என்ன வச்சுக்கோங்க, எக்ஸ் வடிவத்துல வந்து அந்த கோணத்துக்கு பேர் என்ன? குத்தது. அப்ப
அப்ப இந்த இடத்துல குத்துதிர் கோணங்கள் எப்படி இருக்கும்னு சொன்னா இந்த கோணமும் இந்த கோணம் எப்படி இருக்கும்? சமனா இருக்கும். அதே மாதிரி அந்த பக்கம் இருக்கிற அந்த 72 பாகையும் இங்கால இருக்கிற இந்த முழு கோணம் எப்படி இருக்கும்? சமனா. அப்ப இந்த 72 பாகை அப்படின்றது எதுக்கு சமனாய்க்க போகுது? இந்த எக்ஸ் கோணத்தையும் 2x கோணத்தையும் கூட்டுறதுக்கு சமனாய்க்க போகுது. அப்ப எக்ஸ் கோணத்தையும் 2x கோணத்தையும் கூட்டினா எவ்வளவு? 3. 72 பாகை சமன் 3x அப்படின்னா x சமன் என்னன்னு வரும்? இங்க பெருகிட்டு இருக்க 3 கொண்டு நீங்க பிரிக்கும் 24 பாகை. 24 பாகை. சரியா? 24 பாகை. இது ஓகேயா? ஓகே சார். சரி, இது எத்தனையாம் ஆண்டு? 9ஆம் ஆண்டு. ஹப்சா மைக் ஆஃப் பண்ணி கொடுங்க. அடுத்த क्वेश्चन 4வது அப்படிதானே? 4வது படத்தை தந்தாதான் கொஞ்சம் பிரச்சனை. இது பாத்திரமே, இது பாத்திரம் பி. இதோட ஆரை எவ்வளவா? 10. இதோட ஆரை 20 சென்டிமீட்டர். உயரம் இவர 40 சென்டிமீட்டர். 40 சென்டிமீட்டர். 20 சென்டிமீட்டர். இப்ப என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா, தரப்பட்டுள்ள தகவல்களுக்கு அமைய பாத்திரம் ஏயின் கொள்ளளவுக்கும், கொள்ளளவுன்னா என்ன? கனவளவு, கொள்ற அளவு. ரெண்டுமே ஒரே மீனிங் தான் கிட்டத்தட்ட. அதாவது கொள்றது யாரு? ரெண்டும் எவ்வளத்தை எடுத்துக்கொள்ளும். கொள்ளளவு அப்படின்னா என்ன? எடுத்துக்கொள்ற அளவு. சரிதானே? அப்ப இது ரெண்டுமே எடுத்துக்கொள்ற அளவு இருக்குதானே? ரெண்டுக்குமே இருக்கே இல்லையா? இருக்குதானே? அப்ப இந்த எடுத்துக்கொள்ற அளவுக்கான விகிதம். விகிதம் எத்தனையாம் ஆண்டு? 9ஆம் ஆண்டு. ஆனா இதுல இருக்கிற கொள்ளளவு காண்றது எத்தனையாம் ஆண்டு? கனவளவு சம்பந்தமா படிச்சது 11ஆம் ஆண்டு. அப்ப இது 11ஆம் ஆண்டு எத்தனையாம் ஆண்டு மிக்ஸ் ஆகி வருது? 11/9. 12/9 கூட்டி 20 போட்டு வைங்க. 20ஆம் ஆண்டு. சரியா? அப்ப இந்த ஒவ்வொரு क्वेश्चनல என்ன செய்யணும்? ஒவ்வொரு சைடுல என்ன போட்டு வைக்கணும்? எத்தனையாம் ஆண்டு क्वेश्चनன்றத போட்டு வைக்கவே கூடாது. கூடாது. போட்டு வைக்கணுமா கூடாது? சார் போட்டு வைக்கணும். போட்டு வைக்கணும். சரி. அப்ப சரி, ஏட கனவளவுக்கான சமன்பாடு நான் இப்படி எழுதுறேன். a is to b. அப்ப விகிதம் எப்படி எழுதுவோம்? 2 டாட் போட 2 குத்து வைப்போம். சரிதானே? அதே மாதிரி அடுத்த இவருக்கு என்ன போடலாம்? இப்படி எழுதுவோம். கனவளவு இல்லாட்டி கனவளவு இல்லையே, அவங்க என்ன கேட்டாங்க? கொள்ளளவு தானே. அப்ப கொள்ளளவு ஏக்கும் கொள்ளளவு பிக்கு தான் கேட்டிருக்கு. சோ நான் இப்படி எழுதுனா அது உண்மையில கரெக்ட் இல்லை. நான் இப்படி மாத்திருக்கேன். அப்ப நம்ம இதுக்கு எழுதுவோமா? இப்ப கொள்ளளவு எழுதுவோமா? பாருங்கள் எல்லாரும் எழுதுவோம். இதோட இதுக்கு சமன்பாடு என்ன? πr வர்க்கம் h. இது என்ன ஷேப்? முதலாவது பாக்குறதுக்கு எப்படி தெரியுது? உருளை. உண்மையா உங்களோட மனசை தொட்டு சொல்லுங்க. உருளையிட கனவளவுக்கான சமன்பாடு இந்த புள்ள சொல்றதுக்கு உங்களுக்கு நினைவு வராதாக்க? இது ஏன் நினைவு வரலன்றது யோசிச்சு பாருங்க. அதுல உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிபடும். என்னன்னு சொல்லு. அதாவது நமக்கு படிச்சது கட்டாயம் மறக்கும். அதுக்குதான் ரிவிஷன் மாதிரி பேப்பரையும் கிடைக்கிற செய்யறது. கொஞ்சம் உங்களுக்கு பழைய விஷயங்கள் நினைவு காட்டுறது. அப்ப என்ன எழுதுவோம்? பை இதுல ஆரை வேற தானே. அப்ப நான் ஆர் வர்க்கம் ஹெச்னு போட்டு கொடுக்குறேன். இதுலயும் பை இவர் ஆரை வித்தியாசம் தானே. அப்ப நான் கேபிட்டல் ஆர் வர்க்கம் கேபிட்டல் ஹெச்னு போடுறோம். உயரம் வித்தியாசம் தானே.
ரெண்டு பக்கமே என்ன இருக்கி? எல்லாமே பெருக்கப்படுது. ரெண்டு பக்கத்துல என்ன பொதுவா இருக்கி? பை ரெண்டு பக்கமும் ஒரு பையால பிரிச்சு விடுறேன். பிரிச்சா என்ன வருது எனக்கு மிச்சமா? ஆர் வர்க்கம் ஹெச் விங்கால கேபிட்டல் ஆர் வர்க்கம் கேபிட்டல் ஹெச் தான் இருக்கு. ஓகேயா? ஏசடா பையால பிடிச்சு ஏன் பையால பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த பை ரெண்டுலயுமே இருக்குது. அப்ப நான் எளிய விகிதம் காணும் போது எளிய விகிதம் என்னது? உதாரணத்துக்கு 10க்கு 2ன்னு வருது. இது எளிய விகிதம் மாத்திரம் எப்படி வரும்? 5க்கு 1 ரெண்டு பக்கம் என்ன செஞ்சீங்க? எத்தனை பிரிச்சீங்க? 2 அளவு பிரிச்சீங்க. அப்ப 5க்கு 1. அப்ப எளிய விகிதமாக்கும் போது எப்படியும் ரெண்டு பக்கமும் பிரிபடக்கூடிய ஒரு ஆள் இல்லாம போயிருவாரு தானே. எப்படி எளிய விகிதமா கொண்டு வரும்போது இந்த இதை வந்து என்ன செய்றீங்க? சுருக்கி போடுறீங்க. அப்படித்தான் இங்க ரெண்டு பக்கமும் பை இருக்கும் போது இங்கேயும் 22 கீழ 7 இங்கேயும் 22 கீழ 7. அப்ப அது ரெண்டுமே எப்படி இருக்கும்? கட்டாயம் சுருக்கப்படும் போது இல்லாம தான் போகும். அதனால டிரெக்டா நம்ம என்ன செஞ்சிடறோம்? ரெண்டு பக்கமும் பையால பிரிச்சு இல்லாம ஆக்கி விட்டோம். ஒரே ஆள்கிட்ட தான் இப்படி செய்யறேன். சரியா? இப்ப செஞ்சு நீங்க மத்த மாதிரி செஞ்சாலும் ஆன்சர் வேற வருமானு கேட்டா இல்ல, அதே ஆன்சர் தான் வரும். ஓகே சரியா? இவரோட ஆறு எவ்வளவு? 10 வர்க்கம் தர உயரம் எவ்வளவு? 40. அதே மாதிரி இவரோட கேபிட்டல் இது ஆறு எவ்வளவு? பீட 20 வர்க்கம் தர 20. இப்ப 10 வர்க்கம் எத்தனை? 100 100 தர 40. இங்கால 20 வர்க்கம் எத்தனை? 400. 400 தர 20. சோ டோட்டல் எத்தனை சைபர் இருக்கு இவங்க எல்லாருலயுமே? நான் ஈஸிக்கு சொல்றேன், இல்லாட்டி நம்ம பெருக்கிட்டே செய்வோமே. இதை பெருக்குங்க எத்தனை வரும்? 100 40 பெருக்குனா 4000. 4000. 400 20 பெருக்குனா 8000. இங்க 4000 அங்க 8000. சோ பாக்குறதுக்கு பார்த்தாலே சொல்லிடுவீங்க எத்தனை மடங்கா இருக்கும்? 2 மடங்கு. அப்ப 4000 பிரிச்சீங்கன்னா ஒரு முறை வரப்போகுது இந்த இடத்துல. அப்ப ஒன்றுக்கு 2 ஒன்றுக்கு 8 இது விளையாட்டு இல்லாட்டி நான் லாஸ்ட் ஆன்சரை மேல எழுதியா? ஓகே எல்லாருக்கும் ஓகே தானே இது? ஓ சார் இது சரிதானே எல்லாருக்கும்? இது எத்தனையாம் ஆண்டு? 9ஆம் ஆண்டும் 11ஆம். அடுத்தது இன்றைக்கு 6 கேள்வி பார்ப்போம். ஓகேயா? அப்புறம் கதை சொல்றேன். சந்தோஷம் என்ன? சந்தோஷம். சரி 5வது கேள்வி இருக்க சொல்லுங்க. T சமன் P சமன் A சக bracket n சய உண்டு bracket cross D. ஓகே வெரி குட். வாசிச்சு நல்லா வாசிச்சு. சோ இதுல என்னத்தை எழுவாயாக்க சொல்லிருக்கு? D எழுவாயாக்க சொல்லிருக்கு. அப்ப நான் இந்த இடத்துல இப்படி ஒரு இங்கால சைட்லாம் கோடு போட்டு செய்வாங்க. எனக்கு இடம் இல்லை, நான் அதை இங்கால போடுறேன். இல்ல அப்படின்னா நான் கீழே போடுறேன். இங்கால பிள்ளை டீன்னு போடுவாங்க. அப்படி டீன்னு போட்டு ஒரு பட்டத்தை போட்டு வச்சுக்கணும். டிஏ எழுவாயாக்கணும். எழுவாயாக்கணும்னு என்ன அர்த்தம்? தனியா கொண்டு வரணும். கொரோனா சமனுக்கு அங்கிட்டு அப்படியெல்லாம் இல்லை. அதாவது எழுவாயாக்குதல் அப்படின்னா அந்த சொல்லப்பட்ட ஆள் மட்டும்தான் ஒத்த பக்கத்துக்கு இருக்கணும். மிச்சம் எல்லாருமே அடுத்த பக்கத்துக்கு அடுத்த பக்கம். அப்ப ஈஸியா விளையும் தானே. இப்ப சொன்னேன்னா விளைஞ்சானே. அதுக்கு நம்ம எப்படி அரேஞ்ச்மெண்ட் செய்யறோம்டா விஷயம் ஈஸி.
முதலாவது கூட்டல் கழித்தல் இருக்குன்னா அதை முதலாவது என்ன செய்யறதை பாருங்க. பொட்மாஸ் விதியெல்லாம் பாய்க்கிறீங்களா. அடுத்து எந்த காரணம் கொண்டும் பிராக்கெட்டுக்கு முன்னாடி வேறு இருக்காருன்னு சொல்லிட்டு இப்ப எத்தனை பேருக்கு இதை பெருக்கணும்னு தோணுச்சு? தோணுனா தப்பு இல்ல, சொல்லுங்க. அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க. பிராக்கெட்டுக்குள்ள போனீங்கன்னா திரும்ப எத்தனை டி வந்துடும்? இங்க ஒரு டி யால பெருக்கும், இங்கேயும் டி யால பெருக்கும். அப்ப 2 தடவை டி வந்துடும். முதலாவது இந்த ஏ என்ன செய்யும்? இங்க கொண்டு வரும். கொண்டு வந்தா என்ன இருக்கும்? இங்க கூட்டு பெற ஏ அங்கால வந்தா டி மைனஸ் ஏ வந்து என்ன வாய்க்க போகுது? எண் கழித்தல் 2 தர டி. சரிதானே? இந்த எண் கழித்தல் உண்டு, எண் சாய உண்டு சொல்ற இந்த பிராக்கெட் போடுற இவ்வளவும் இந்த டியோட என்ன பண்ணுது? அப்ப பெருக்கப்படுறாள் இங்கால கொண்டு நம்ம என்ன செய்வோம்? பிரிச்சா என்ன வர போகுது? இங்காலைக்கு டி நான் அப்படியே வச்சுக்கிறேன். டி சமன் டி மைனஸ் ஏ இன்டு என் மைனஸ் உண்டு. இவ்வளவுதான் விஷயம். இல்லையா? பெருக்கி இறுக்கி ஏதாவது கொண்டு போனோமா சமஹா என்ன நடந்துரும்? 2 தடவை டி வந்துடும். அப்புறம் மறுபடியும் என்ன செய்யணும்? ஒவ்வொன்றா எடுத்து செஞ்சுட்டு இருக்கணும். அதனால எப்பயும் கவனமா இந்த இடத்துல செஞ்சீங்கன்னா சரி. இந்த லாஸ்ட் கொஸ்டின் போமா? சந்தோஷம் கதை கேட்கறதுக்கு. 6வது கேள்வி கொஞ்சம் விஷயத்தை சொல்லி தராதுல திரும்ப இருக்கா. இப்ப இதே எத்தனாம் ஆண்டு கேள்வி? கிரேட் 9 10ஆம் ஆண்டு கேள்வி. 10ஆம் ஆண்டு இந்த சமன்பாடிக்கு 70 இருக்கிற எத்தனையாம் ஆண்டு? கிரேட் 9 இல்லையா கிரேட் 10 இல்லையா? கிரேட் 9 கிரேட் 9ல சார். ஓகே கிரேட் 9. சோ இப்போ இந்த இது வந்து எப்படி இருக்கு? பெட்டி இருக்கு தானே இதுல? ஆம் சார். இதுல எது ஏ எது பி? பெரிய வட்டமே சின்ன வட்டமே. கொள்ளை பி. சின்ன வட்டம் என்னது பியா? ஆம் சார். என்னத்தை காண என்னத்தை நிரந்திர சொல்லி இருக்கு? ஏ ஒன்றிப்பு பி நிரப்பி. இடைவெட்டு சார். ஏ இடைவெட்டு பி நிரப்பி. ஆயிஷா சொன்னீங்க, இன்னொருக்க சொல்லுங்க கேட்கல சரியானக்கு. ஏ இடைவெட்டு ஏ இடைவெட்டு பி நிரப்பி. என்ன இருக்கு? முதலாவது விஷயம் இந்த தொடைக்கு பேர் என்ன? தெரியாதே. வெண்மறை படம். இது வெண்வெறி படம் தான் சம்பா. நான் என்ன வரைபட சொன்னேன். இது என்ன தொடை? தொடை ஒரு உயிர்விட. இதுக்கு பேரு தான் இந்த உபதொடை. உபதொடை என்ன ஷேப்ல போட்டிருப்பாங்க? உளுந்து வடை ஷேப்ல. உளுந்து வடை ஷேப்ல. நான் சொல்ல வேண்டும். சோ உபதொடைக்கான குறி எப்படி இருக்கும் தெரியுமா? போய் தெரியாது சார். பெசுவலா 100 சொல்லுதானே? தெரியாது நமக்கு. எப்படிதானே? சரி பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிதானே? நமக்கு அதை பிறகு பார்ப்போம். இப்ப உபதொடை அப்படின்னா சிம்பிளா நான் சொல்றேன். இப்ப நீங்க எல்லாம் ஸ்கூல்ல என்னது? தண்டச்சோறு வீட்டை. ஸ்கூல்ல என்னது? மாணவர். உங்களுக்கு பெருசா ஒருத்தர் இருப்பானே, ஒருத்தனுக்கு சாவு வராதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அது யாரு உங்களிலே? பிரின்சிபல். இல்ல அப்படி நான் சொல்லவே இல்ல. உங்களோட மாணவர்கள் கொஞ்சம் பெருசா இருப்பானே, அவனுக்கு சாவு இல்ல. எவ்வளவு வன்மை இருக்கேன்னா பிரின்சிபல் மேல உங்களுக்கு. சரிதானே? அப்ப இங்க வந்து என்னவா இருக்கும்? இங்க மாணவர்கள் இருக்கீங்க. மாணவர்களுக்குள்ளதான் யாரு அந்த பிரிஃபெக்ட்னு சொல்றவன் இருக்கான். நானும் ஒரு காலத்தில் ஒரு சீனியர் ஹெட் பிரிஃபெக்டா இருந்தவன் தான். சரியா? எப்படா இவனுக்கு சாவு வரும்னு எல்லாரும் யோசிப்பாங்க. அப்ப முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, எப்பயுமே உபதொடைக்கு வரும்போது இந்த உதாரணத்தை தான் எல்லா பேச்சுக்குமே சொல்றாரு. அப்ப இதுதான் என்னது? இந்த மாணவர்கள் எடுத்துக்கொள்ளுங்க. மாணவர்களுக்கு உள்ளே இருக்கிற வட்டம் தான் என்னது? மாணவர் தலைவர்கள். அப்ப இதை வந்து நான் என்ன போட்டுக்கொள்றேன்? ஸ்டூடெண்ட்ஸ் என்றும் இத
ப்ரிஃபெக்ட் அப்படின்னு போட்டுக்கொள்றேன். நான் இந்த வட்டத்துல இதுக்குள்ள கை வச்சேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்குள்ள யாரெல்லாம் வருவாங்க? அப்ப நம்ம இந்த வட்டத்துல எத்தனை பகுதி இருக்குன்னு பாருங்க. எத்தனை பகுதி இருக்கு? 3. A, 3 பகுதி. B, C. இதெல்லாம் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக எழுதுறேன். 3 பகுதி இருக்கு. A அப்படிங்கிற பகுதி என்னத்தை சொல்லும்? எல்லாரும் மாணவர்கள். மாணவர்கள் அற்றோர். அப்படிதானே? இந்த வட்டத்துக்கு வெளியால தானே, இந்த முழு வட்டத்துக்கு வெளியாலே. அப்ப என்னன்னு சொல்லுவோம்? மாணவர்கள் அப்ப மாணவர்கள் அல்லாதோர்னு போடுவோமே, அற்றோர் வராது. அப்படிதானே? அல்லாதோர்னு வரும். பி அப்படின்றது என்னதை குறிக்கும்? மாணவர்கள் மட்டும். மாணவர்கள் ஒரு வார்த்தையை மறந்துட்டீங்க. மட்டும். மாணவர்கள் மட்டும். சி அப்படின்றது மாணவர் தலைவர்கள் மட்டும். இங்க அதுதான் நம்ம சொல்றதுல யோசிக்க வேண்டிய விஷயம். இதுல மாணவர்கள் மட்டும்னு சொல்லலாம், வேற எப்படி சொல்லலாம்? அப்படி மட்டும்தான் சொல்லலாம். அப்ப மாணவ தலைவர்கள்ல யாரு? அவங்க மாணவர்கள் இல்லையா? மாணவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உபதடைக்கு உள்ள வட்டம் தான். உபதடைக்கு உள்ள இல்ல, உபதடைக்கு உள்ளுக்கு இருக்க இந்த வட்டம், உளுந்துவடைய ஓட்ட மாதிரி தெரியுது. அந்த வட்டம் வட்டத்துக்குள்ள என்னெல்லாம் வருதோ அது எல்லாமே யாருக்கு சொந்தம்? பெரிய வட்டத்துக்கு சொந்தம். அப்ப இவங்க எல்லாருமே கட்டாயம் என்ன இருப்பாங்க? பெரிய வட்டத்துக்குள்ளதான் வந்தாகணும். ப்ரிஃபெக்டா இருக்கலாம், இருந்தாலும் அவங்க எல்லாம் யாரு முதலாவது? அப்ப சி அப்படின்னா என்னது? மாணவர்கள். ஆனால் என்னது? மாணவ தலைவர்கள் போட்டு வச்சுக்கிறோம். அப்ப இந்த உபத்தோட இந்த விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? சின்னனா இப்ப கொஞ்சமா அது மட்டும் போதும். சரி, வடிவ நினைவச்சுக்கணும். என்ன சொன்னேன்? இந்த இதுக்குள்ள யாரெல்லாம் வருவாங்க? ப்ரிஃபெக்டும் வரும், அதே சமயம் அவங்க என்னவாவும் இருப்பாங்க? இப்ப நான் மாத்துறேன். இதே இது இந்த பெரிய வட்டத்துக்குள்ள இருக்கிறார்கள் இது எனது மஸ்கட் சாப்பிடுறார்கள். இந்த பெரிய வட்டத்துல இந்த ஏன்னு சொல்ற வட்டம் தானே, இது என்ன சொல்றாங்கன்னா மஸ்கட் தான் சொல்றது. மஸ்கட் சாப்பிடுறார்கள். அப்ப இந்த குட்டி வட்டமே இந்த பீன்னு சொல்றது அது வந்து தொதல் சாப்பிடுறார்கள். சரிதானே? அப்ப இது வந்து மஸ்கட் சாப்பிடுறார்கள், இது தொதல் சாப்பிடுறார்கள். இப்ப நான் இந்த இடத்துல மஸ்கட் சாப்பிடுவர்களை குறிக்கும் பகுதி எதுன்னு கேட்டா என்னென்ன பகுதியை சொல்லுவீங்க? அதுல நான் ஏபிசி போட்டிக்க வச்சு சொல்லுங்க. பதட்டத்துல எதையாவது சொல்லு. சொல்றீங்க மட்டும் வருது. இந்த இடத்துல நான் பாவிக்கல. மஸ்கட் சாப்பிடுறாங்கன்னா இவங்களும் மஸ்கட் சாப்பிடலாம், அதே போல இவங்களும் மஸ்கட் சாப்பிடலாம். சரிதானே? அதெல்லாம் அதையும் நினைவு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல மாறி கேள்வி கேட்கிறேன். தொதல் சாப்பிடுவர்கள் எத்தனை? எந்த பகுதி தொதல் சாப்பிடுவார்கள்? சி மட்டும். குட்டி பகுதி மட்டும் தொதல் சாப்பிடுறாங்களா? சரிதானே? சோ இது இப்போ உங்களுக்கு சொன்னாங்களா? நம்ம இன்னும் 10ஆம் ஆண்டுக்கான இந்த விஷயத்த படிச்சிட்டோமா? இல்ல. சும்மா எப்படித்தானே அகிலா? சும்மா நமக்கு விளங்காது. இன்னும் படிக்காத ஒரு பகுதியே வச்சு இப்ப கைத்த விளங்குமா? சோ நீங்க இதெல்லாம் படிச்சீங்க எங்க? ஸ்கூல்ல டீச்சர் படிச்சிருந்தாங்க நானு. என்ன செஞ்சோம் அந்த டைம்ல? நீ என்ன கூப்பிடாம செல்ஃபி எடுத்துட்டா அந்த புள்ளியோட மட்டும் எடுத்து ஃப்ரெண்ட்னு போட்டேன். இப்படி நிப்பீங்க இப்படி சோ இதுக்கான படத்தை எப்படி கீறன்றது டக்குன்னு பார்ப்போம். முதலாவது ஏக்குள்ள யாரெல்லாம் வருவார் அப்படின்ற விஷயத்தை குறிப்போம். ஏக்குள்ள யாரெல்லாம் வருவாரு? ஏன்னு சொல்லு. கேபிட்டல் ஏக்குள்ள என்னெல்லாம் வரும்? பியும் சியும். என்னென்ன பகுதி வரும்ன்றதை நீங்க புரியும். முதலாவது என்னென்ன பகுதி? ஏன்றது வட்டத்துல என்னென்ன பகுதி எல்லாம் இங்க? பியும் சி. அதே போல பி இந்த பகுதிக்குள்ள என்னெல்லாம் இருக்கு? பியும் சி. இதுக்குள்ள பிக்குள்ள என்ன இருக்கு? இந்த பெரிய வட்டத்துக்குள்ள சி மட்டும். அதே போல பி டேஷ்னா என்னது? பி டேஷ்னா என்ன அர்த்தம்?
பி தவிர. பி தவிர்ந்தது அப்படின்னா இங்க வர்ற அந்த சியை விட்டு மிச்சம் எல்லா பகுதியும் வருமா இல்லையா? பின்றதுக்குள்ள இப்படி வருவாருன்னா இதை விட்டு மிச்சமா இருக்க எல்லா பகுதியும் பி டேஸ்க்குள்ள வரும். என்ன பகுதி இருக்கு மிச்சமா? ஏயும் பியும். அப்ப நமக்கு கேட்ட கேள்வி ஏ இடைவெட்டு ஆயிஷாட இடைவெட்டு. ஆயிஷா என்னன்னு சொன்னா கஷ்டப்பட நான் வீடியோ எல்லாம் செஞ்சு போட்டேன் தெரியுமா? என்ன பார்த்து தெரியும் அந்த வீடியோவை. ஈனாக்கு மேல வர்றது தெரியுதா? ஈனால தெரியுதானே? இடைவெட்டு மறந்துடாத. அப்ப ஏ இடைவெட்டு பி டேஸ். அப்ப இதையும் கம்பேர் பண்ணுங்க, ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. சரியா? ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா எப்படி வரும்? ஏயும் பி டேஸுக்கும் இடைவெட்டினா என்ன அர்த்தம் சொல்லி தந்தீங்க? பொதுவானது. ரெண்டு பேருக்கும் பொதுவா யார் இருக்காரு? பி. பி. அப்ப நம்ம எந்த பகுதியை நிறந்துட்டோம் இதுல? உளுந்து வடையில அந்த ஷேப்பை மட்டும் ஓகேயா? ஓகே சார். இருக்கிறதுல எவ்வளவு சிம்பிளா பபா அச்சா பபா தெரியுமா? பபா நான் பார்த்தேன். மின்ஹா போட்டிருந்தா. மின்ஹா போட்டிருந்தா. மின்ஹா போட்டிருந்தா. ஆயிஷா ஹம்ரா யார போட்டிருந்த சின்ன பிள்ளை பபா வந்து. ஓ சார். சரி, சோ இந்த क्वेश्चन ஓகே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிச்சா? ஓ சார். அது எப்படி நிரந்தர இனி நிரந்தரன் வந்தாலே முதலாவது ரீஜனா பிரிங்க. ரீஜன்ஸ்னா இந்த ஏபிசிடி ஸ்மால்ல போடுங்க. ஸ்மால்ல போட்டு அதுக்கப்புறம் அந்த கேள்வியில விஷயத்தை செஞ்சீங்கன்னா ஈஸியா கூட எடுத்துடலாம். சரிதானே? ஓகே ஓகே சார். கதை அது இதுல அது எவ்வளவு முக்கியமோ இதெல்லாம் முக்கியம் இல்லை. இதை கிறுக்குன்னு கிறுக்கி போட்டு கதை நிக்கிறது. இருங்க இதை ஒரு போட்டோ எடுத்து வந்துங்க. போடும்போது கொஞ்சம் ஹைட் பண்ணி போடுங்க. பேப்பர் கிளாஸ் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க போன பேப்பர் கிளாஸ்ல எல்லாம் இப்படி படிச்சிருந்தாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. போயிருக்கீங்க எனக்கு சொல்லுங்களேன். இல்ல சார், எப்படி சொல்லி தந்தது இல்ல. ஏன்னா நான் பேப்பர் கிளாஸே போனது இல்லை சார். அப்படித்தானே? போய் சார். எங்கடா அந்த 5 மணி காலையில 5 மணி எங்க? ஓ சார். போறதா காலைல 5 மணிக்கு? எப்படிமா காலைல 5 மணிக்கு நீ மெச் படிக்க? எனக்கு அதான் இன்னுமே மூளைக்குள்ள ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு. சொல்லுவா தெரியுமா? திரும்ப அந்த ஒரு கேள்விதான் எனக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. எப்படி திவங்களும் காலையில 5 மணிக்கு நீ மெச் படிக்கிறேன்னு எனக்கு தோணுது. யாராவது காலைல 5 மணிக்கு கிளாஸ் வருவீங்க? இல்ல சார். அஸ்கா வரும். எனக்கு அஸ்கா காலைல 5 மணி 4 மணிக்கு எழுந்துடுது படிக்க. சரியா? கதையே பார்ப்போம். சோ இந்த கதை சொல்ல போறதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம இப்ப கொஞ்சம் படிப்புல டிமோட்டிவேட்டடா இருக்கோம். அப்படித்தானே? மோட்டிவேஷன் பண்ண போறோம் இல்ல, டிமோட்டிவேட்டடா இருக்கோம். அப்படித்தானே? டிமோட்டிவேட்டட்னா என்ன அர்த்தம்னா, டிமோட்டிவேட்டட் தமிழ்ல எப்படி சொல்றது? ஒரு உற்சாகம் இல்லாம, படிக்கிறதுக்காக ஒரு உற்சாகம் இல்லாத ஒரு உண்மை சம்பவத்தை கொண்டு நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். ஒரு பிள்ளை, ஒரு பெண் பிள்ளைன்னு எடுத்து, பெண் பிள்ளையை எடுக்க தேவையில்ல, ஒரு பெண் பிள்ளை தான், பேரெல்லாம் குறிப்பிடலைன்னா ஒரு பெண் பிள்ளை என்னதான் படிச்சு. சோ அந்த பிள்ளையிட இம்ப்ரூவ்மெண்ட்டை பத்தி இந்த இடத்துல கைக்கல, அந்த புள்ள விட்ட மிஸ்டேக் என்னது, அதை எப்படி திருத்தி கொண்டு போனிச்சு அப்படின்னு விஷயத்தை வச்சு கொண்டு சொல்ல போறேன். சரிதானே? இது கதை இல்லை, என்னன்னு சொல்லுவோம்? நீங்க பாத்திருப்பீங்க நிறைய இதுல. சிஐடி பாத்திருக்கீங்களா? சிஐடி. சரி, அது அப்ப இந்த கதையில என்னச்சுன்னா, முபாரக் ஹஸ்னா மைக் ஆஃப் பண்ணி கொடுங்கம்மா. கதை கேட்கிற ஆர்வத்துல மைக் ஒன் ஆயிட்டு. சரியா? அப்ப இதுல இந்த புள்ள வரும்போது அந்த புள்ளையோட படிப்பு லெவல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா,
எப்படி சொல்றது, இப்ப நீங்க எல்லாம் என்ன லெவல்ல இருக்கீங்களோ அந்த பிள்ளை வந்து அது ஒரு 1/4 4ஆல பிரிக்கும். அப்படின்னா எவ்வளவு அதிகம்? நம்மளே 10% அதை 1/4 4ஆ பிரிச்சா எத்தனை வருமா? அப்ப அந்த பிள்ளை ஸ்டார்டிங் வரும்போது படிக்காத பிள்ளை உண்டு. இந்த புள்ள ஏம்மா அஸ்கா, என்ன ரீசன்? காலையில் 5 மணிக்கு கிளாஸிக்கா? இல்ல சார். நீங்க போங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, நான் கதை சொல்லி அனுப்புறேன். அப்ப இந்த பிள்ளையோட கதையில என்ன நினைச்சு அப்படின்னு சொன்னா, முதல்ல இந்த பிள்ளை படிக்க துவங்கும் போது இந்த பிள்ளைக்கான பிரச்சனை என்னன்னு சொன்னா, முதல்ல ஒரு ஒழுங்கான என்ன இல்லை, படிக்கிறதுக்கு ஒரு மேசை இல்லை. இதுல எத்தனை பேர் உங்களுக்குன்னு ஒரு மேசை இன்னைக்கு இல்லாட்டி சாப்பிடுற மேசையில என்ன படிக்கிறாரு? சரி, மேசை இல்லாதாக்கள் வாயத்தோரம் சொல்லுங்க. இல்லை, இங்க பிரச்சனை இல்லை, நான் சாப்பிடுற மேசையில இருந்தா சரி படிக்கிறேன். அப்ப எல்லாத்தையும் மேசை இருக்கு, அப்படித்தானே? சரிதானே சொல்றேன்? அந்த பிள்ளையோட வீட்டு சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் மேசை இல்லை. சோ அந்த மேசை இல்லாத அந்த புள்ள வந்து முதல்ல தெரிவு செஞ்ச இடம் வீட்டை சாப்பிடுறதுக்கு போட்டு வச்சிருக்க அந்த ஒரு சின்ன மேசை உண்டு. அப்ப அதுல என்ன செய்யற அந்த புள்ள படிக்கிறது. சாப்பிடுறதுக்கு போட்டிருக்க மேசைன்னு சொன்னா நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய டைனிங் டேபிள் இல்ல. அது என்னன்னு இருக்கும், அந்த ஸ்டூலோட சேர்ந்து வர டேபிள் ஒன்று இருக்கு தெரியுமா? சின்னனா பேர் தெரியாது சரியா? சரி, அப்படி ஒரு சின்ன டேபிள், அதுல என்ன படிக்க தோங்க ஸ்கூல்ல. அப்ப அந்த பிள்ளைக்கு நான் கொடுத்த முதலாவது ஐடியா 2 கடையை பத்தி கழிச்சு. 2 கடை உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமஸான 2 கடை சொல்லுங்க. நோ லிமிட் ஃபேஷன் பக். நோ லிமிட்டும் ஃபேஷன் பக். அந்த 2 கடையும் நம்ம ஊர்ல இருக்கிற ஆயிஷா டெக்ஸ்டைல்ஸ் எடுத்துக்கணும். இல்லாட்டி ஆயிஷா இந்த கடையில வச்சுக்கணும். அப்படி ஒரு கடைக்கு தான் நம்மளோட ஊர்ல கட்டாயம் உடுப்பு கடை உண்டு. இல்லாட்டி மன்சூர் உடுப்பு கடையில வச்சுக்கணும். சரி, இருக்குதான் ஏதோ ஒரு பேர்ல உங்களோட ஊர்ல. 2க்கும் என்ன டிஃபரெண்ட்? 2லயும் உடுப்பு தான் விற்கிறாங்க. வடிவா யோசிச்சு பாருங்க. மன்சூர் உடுப்பு கடைக்கு போகும்போது என்ன நடக்குது? உடுப்பு கடை உள்ள வந்து போதுமான இடம் இல்ல. ஆனா அந்த இடத்துல என்ன பிரச்சனை மீகி சேர்த்து, அதோட சேர்த்து என்ன பிரச்சனை மீகி? ஒழுங்கான வெளிச்சம் இருக்குமா அந்த கடையில? மன்சூர் டெக்ஸ்டைல்ஸ்ல இல்ல, வெளிச்சம் முடியல. அதாவது சாதாரண ஒரு ஏதோ ஒரு குடானுக்குள்ள போய் உடுப்பு எடுக்கிற மாதிரி. இப்ப அவர்கிட்ட வந்து இந்த ஸ்டொக்கில் நடக்குன்னு என்ன செய்வாரு? இதுக்கு மேல ஏறி அதுக்கு மேல ஏறி என்ன செய்வாரு? ஒரு உள்ள பழைய பேங்க் உடுப்புல இருந்து உடுப்பு எடுப்பாரு. அப்படித்தானே? சரிதானே சொல்றது? நோ லிமிட்ல என்ன நடக்கும்? அவங்க வந்து ஸ்டொக் வந்து முடிஞ்சு அப்படின்னு போட்டுருவாங்க. 2 நாள்ல ஸ்டொக் வரும், வந்தா அதுல அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. நோ லிமிட்டுக்குள்ள போகும்போது பாருங்க, முதலாவது ஒரு வாசம் அடிக்கும். உங்களுக்கு வாசம் அடிக்கிறதா? அடிக்கும். ஒரு நல்ல ஸ்மெல் ஒன்று அடிக்கும். 2வது நோ லிமிட் ஃபுல்லா வெளிச்ச வீடு மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா அப்ப இந்த 2 விஷயத்தையும் அந்த பிள்ளை முதலாவது மேசையில போட்டுச்சு. அப்படின்னா மேசைய முதலாவது என்ன செஞ்சு அப்படின்னு சொன்னா அரேஞ்ச் பண்ணுச்சு. சரியா? மேசை அரேஞ்ச் பண்றேன்னா என்னது? ஒரு குட்டியா பூவாசம். வெறுமனே இருக்க மேசையில குட்டியா ஒரு பூவாசம் வச்சிருக்கும்போது நமக்கு மனநிலையில என்ன தோணும்? சந்தோஷம். ஒரு அழகு ஒண்ணு நம்ம உண்டாகிறோம். சரிதானே? 2வது அந்த புள்ள வந்து லைட்டுக்கு பின்பக்கத்துல இது படிக்கிறது. நான் என்ன செஞ்சேன்? நீ லைட்டுக்கு முன்னாடி இது படி. வீட்டு அவ்வளவுதான் லைட் போட இல்லைன்னா அவ்வளவு லைட் தான். உங்களால ஏழலாம் அப்படின்னு சொன்னா என்ன லேம்ப் வைக்கலாம்? என்ன லேம்ப் வாங்கி வைக்கலாம்? இந்த படிக்கிறதுக்கெல்லாம் படங்கள்ல எல்லாம் காட்டுவோம் ஒரு லேம்ப். நைட்ல தயவு செஞ்சு நைட் லேம்ப் தூங்கும் போது போடுறது. அப்படித்தானே? டேபிள் லைட், டேபிள் லேம்ப் அப்படின்னு வரும் தானே? அது மட்டும் கடைசி வரைக்கும் வாங்கவே கூடாது. ஏன்னு சொன்னா அது ஒரு 2 நாள் யூஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் யூஸ் பண்ண மாட்டீங்க. அதனால அதெல்லாம் வாங்காதீங்க. வீட்டுல இருக்கிற லைட்டா கொஞ்சம் பிரகாசமான லைட்டா போட்டுக்கணும். பிரகாசமான லைட் இருந்தா அந்த பிள்ளைக்கு அடுத்த என்ன தோணும்? சரி, வெளிச்சமா இருக்கு, அழகா என்னால படிக்க. சரிதானே? இந்த பிள்ளைக்கு வந்து அடுத்த பிரச்சனை போனும் நகமும் சதையும் மாதிரி. போனும் என்னது? போனும் ஃப்ரெண்ட்ஸும். போனும் ஃப்ரெண்ட்ஸும்.
இது அடுத்த முதலாவது கதை சொல்லிட்டேன். முதலாவது மேசி அரேஞ்ச் பண்ணி இந்த பிள்ளைய சரி தெரிஞ்சாச்சு. ரெண்டாவது போனும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புள்ள போன்ல சும்மா மணிக்கணக்குல என்ன செய்யறது, பெஸ்டி, அடுத்தது பெஸ்ட் ஃப்ரெண்ட், வேற என்னெல்லாம் வச்சிருப்பீங்க, கிரைம் பார்ட்னர், வேற என்ன கிரைம் பார்ட்னர், அடுத்தது பெட்டர் ஹாஃப், பெட்டர் ஹாஃப், வேற நிறைய வச்சிருப்பீங்களே. அப்படியெல்லாம் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பெயர்களை குறிப்பிட்டு இந்த பிள்ளையா என்ன செஞ்சு, இவங்கதான் என்னோட கடைசி வரைக்கும் வர போறாங்க, இவங்கதான் எனக்கு எல்லாமே உதவி செய்ய போறாங்கன்ற ஒரு மனநிலையில இந்த பிள்ளை என்ன செஞ்சுச்சு, எக்ஸாம் டைம்ல என்ன செய்யறது, ஒரு குரூப் கோல் ஒன்று அடிச்சு அது ஒரு ஸ்டேட்டஸ். எக்ஸாம் டைம்ல என்ன செய்யறது, நம்ம 4 பேருமே படிக்க மாட்டோம், இதுல அந்த 4 பேரும் தங்களுக்கு படிச்சு கொடுத்தா என்ன நடக்கும், என்ன நடக்கும், இருக்கிறதும் இதான் நடந்துச்சு. அப்ப நான் முடிஞ்ச அளவுக்கு இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன செஞ்சேன், ஃப்ரெண்ட்ஷிப்பை அளவோட வச்சுக்கொள்றதுக்கு பரிந்துரை செய்தேன். பரிந்துரை தான் செஞ்சேன், செய்ய சொல்றது. ஏன்னா அது அந்த பிள்ளையோட வாழ்க்கை. சரியா? அதால ஃப்ரெண்ட்ஸை தெரிவெடுக்கும் போது இதுக்கப்புறம் எப்படி தெரிஞ்செடுப்பீங்க, கவனமா தெரிஞ்சிருப்பேன். சரிதானே? ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிறது பிரச்சனை இல்லை, அந்த ஃப்ரெண்டால உனக்கு யூஸ்ஃபுல்லா யூஸ்லெஸ்ஸான்னு பார்த்துக்கோ. இல்லாட்டி அவனை என்ன மாத்தணும், 2 டைப் இருக்கு. ஃப்ரெண்ட் வந்து தேவையில்லாத வேலை பார்த்துட்டிக்கான்னா உண்டு, அவனை திருத்தணும். இல்லாட்டி நம்மளும் என்ன செஞ்சணும், அவனோட சேர்ந்து அந்த தேவையில்லாத வேலையை பார்ப்போம். 2 தான் நமக்கு இது இருக்கு. ஸோ நீயே முடிவு எடுத்துக்கோ. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல இந்த பிள்ளையோட கதையை கொண்டு உங்கள்கிட்ட சொல்லிக் கொடுப்பேன். ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் என்ன செஞ்சேன், கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு விட்டேன். இதால என்ன நினைச்சு தெரியுமா, அந்த பிள்ளைக்கு 20 இருந்த பிள்ளையோட மார்க்ஸ் வந்து 50 போயிடுச்சு. இம்ப்ரூவ்மெண்டா இல்லையா? இந்த 2 தான் நான் செஞ்சேன் இப்போதைக்கு அந்த பிள்ளைக்கு. மறுபடியும் முதல்ல அந்த பிள்ளை என்ன செஞ்சு, நண்பிகளோட ஒரு மொட்டை மாடி கேதரிங்க்கு போனுச்சு. மொட்டை மாடி கேதரிங்னா என்னது, எல்லா பொம்பளை பிள்ளைகளும் இப்படி 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 விரல வச்சுக்கிட்டு போட்டோ எடுப்பீங்க தெரியுமா, தெரியுமா? அதுக்கு மீண்டும் அந்த சாத்தான் என்ன செஞ்சுச்சுன்னா, 50 மார்க்ஸ்ல இருந்த சாத்தான் மீண்டும் சாத்தானின் பிடியில் மாட்டுப்பட்டு 35க்கு வந்துச்சு. சரியா? ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உண்டா சேர்ந்தாங்கல்ல வீட்டுல, உமாவும் விட்டாங்க. உமாவும் சலாதை வெட்டி வெட்டி கொடுத்தாங்க. சகன்ல என்ன செஞ்சாங்க, சலாது கீரையெல்லாம் வச்சு டிசைன் பண்ணி போட்டோ எல்லாம் போட்டாங்க. பார்த்தேன், அப்பயே வாங்கிட்டு ரைட் டவுன் ஆக போயிட்டு 35க்கு போயிடுச்சு. சரிதானே? இப்ப இந்த பிள்ளைய நான் என்ன செஞ்சேன், அதுக்கப்புறம் ஒரு 1.5 மாசம் இருக்கும் போது என்னோட மார்க்ஸ் சொன்னிச்சு. அப்ப நான் என்ன செஞ்சேன், நான் முடிஞ்ச அளவுக்கு திரும்ப நான் முதல்ல இருந்து என்ன செஞ்சேன், மேசை அரேஞ்ச் பண்ணிட்டே இருப்பேன். அப்ப இதெல்லாம் சரியா தான் இருக்கு. இப்ப என்ன பிரச்சனை ஆயிட்டு, போனும் இது. சோ போனை நான் என்ன செஞ்சிட்டேன், அவங்களோட உம்மாட கண்ட்ரோலுக்கு கொண்டு போக வச்சுட்டேன். அப்ப உம்மாட கையில போயிட்டு ஒன்னும் செய்யல. நீ உமா கிளாஸ் நடக்கிற டைம்ல போனை கொடுப்பாங்க, கிளாஸ் முடிஞ்சோன்னு என்ன செஞ்சிடுவாங்க, போனை வாங்கிடுவாங்க. ஒர்க்ஸ் இருந்தா உமாவோட இருந்தா அந்த பிள்ளை செய்யும். சோ அந்த பிள்ளைக்கு எக்ஸாம் எழுதிட்டு. சரிதானே? இது கதை இலக்கம் உண்டு. சரிதானே? இது கதை இலக்கம் உண்டு. எந்த வருடம் நடந்துச்சு அப்படின்றத நான் சொல்லல. அந்த பிள்ளை ரிசல்ட்ஸும் இப்ப வந்துட்டு. அதாவது அப்படின்னா இந்த பிள்ளை எப்ப எழுதிக்கும் எக்ஸாம் தெரியுமா உங்களுக்கு? 2022 சொல்ல மாட்டேன். அந்த பிள்ளை ரிசல்ட்ஸ் வந்துட்டு, அந்த ரிசல்ட்ஸ் என்னவா வந்துச்சுன்றத கதை இலக்கம் 2 அடுத்ததான் நான் எப்ப சொல்றேனோ அப்ப சொல்றேன். அப்ப இந்த கதையின் மூலம் மொரல் ஆஃப் த ஸ்டோரி உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? மொரல் ஆஃப் த ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. கதையால நீங்க என்னத்தை எடுத்துக்கொண்டீங்க? இதுலயே அளவடைக்கணும். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். அவ்வளவு இதையும் அளவடைக்கணும். சோ இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். உங்களோட மேசை எப்படி இருக்கு? யாராவது மேசைய அழகா வச்சிருக்காங்க? நீங்க எப்படி அழகா தான் வச்சிருப்பீங்க, பொம்பளை பிள்ளை சொல்ல வேணும். இதெல்லாம் இது வரைஞ்சி எல்லாம் வச்சிருப்பீங்க. அப்ப மேசையில பிரச்சனை இல்லை, லைட்டும் இருக்குதானே நல்லா. அப்ப நமக்கு பிரச்சனை அதுல இல்லை. அப்ப பிரச்சனை எதுல இருக்குது? போன்லயும் அப்ப எல்லாம் தலையங்கம் போட்டு வச்சுக்கொள்ளுங்க. எனது பிரச்சனை வேற எங்கேயும் இல்லை, எனக்கு எதிரி வேற எங்கேயும் இல்லை, என் கூடயேதான் அதுக்கு பேர் என்னது? போனும் நண்பர்கள், போனும் ஃப்ரெண்ட்ஸும். இதுதான் உங்களுக்கு பிரச்சனை. உமா அப்பா கேட்டுட்டாங்கடா,
ஆனா உங்க பிள்ளைல மார்க்ஸ் குறைவு வேற ஒண்ணும் செய்யல உங்க உள்ள சேர்க்க சரியில்லை சொல்ல போனா என்ன சொல்லணும் சேர்க்க சரியில்லை. சோ அதுக்கு சேர வேணாம்னு நான் சொல்றேன் நீ சேர்றதோட என்ன செய்ய அவனையும் நல்ல அவனையும் படிக்கவே சரிதானே அவன் என்னதான் செஞ்சாலும் அவன் எப்படியாவது படிக்கணும் என்ன தோணுது விட்டுரு சரியா சோ இது கதை இலக்கம் உண்டு இது எந்த வருஷம் நடந்ததுன்னு நான் சொல்லல இப்போ வரைக்கும் ரிசல்ட்ஸும் சொல்லல ரிசல்ட் சொல்லலையா சொல்லுங்க ஓ சார். சொல்லுங்க. வேற மீசே என் உண்மைதான் எடுக்கிறேன் விளங்கல என்ன மேசையே என் உண்மைதான் எடுக்கிறேன் வெரி குட் அப்ப உமாவோட எக்ஸாம் எழுத விட்டுட்டு உங்களை சமைக்க விட்டா சரியா இருக்கு சரிதானே அப்படிதான் சம்மா சரிதானே Right. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா அந்த பிள்ளை வந்து எழுதுனது 2020 ஓட விட்டுச்சு சரியா ரிசல்ட் ஆர்வமா காத்துட்டு இருக்கீங்க அப்படித்தானே ரிசல்ட் பி சரிதானே 20ல இருந்து பிக்கு போயிடுச்சு அதே போல உங்களுக்கும் நடக்கலாம் நடக்காமலும் போகலாம். எல்லாம் யார கையில் இருக்கு எல்லாரும் கைய பாருங்க எங்கட கையில தான். சரிதானே சோ இது கதை இலக்கம் உண்டு அடுத்த கதை இலக்கம் 2 மேபி நெக்ஸ்ட் வீக் மேபி நாட் டுமாரோ மேபி நாட் நெக்ஸ்ட் வீக் மேபி நாட் என்னது அடுத்த மாசமாவும் இருக்கலாம் அடுத்த தடவை எனக்கு எப்ப சொல்லணும்னு தோணுதோ அந்த உண்மையான சம்பவங்களை உங்களுக்கு சொல்லி வைப்பேன் அதாவது பெருசா சொல்லணும்னா இந்த பெட்ச்ல வந்து பெருசா உமாமார் வந்து என்னோட கதைச்சது அப்படின்னு சொல்றது என்ன பொறுத்தவரைக்கும் குறைய உமாமார் பெருசா என்னோட இன்டராக்ட் பண்ணி இப்படி பிள்ளை இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து இந்த பெட்ச்ல குறைய போன பெட்ச்ல நிறைய பேர் தெரியும் சரிதானே ஸோ கவனம் ஓகே பாய் குட் நைட் நாளைக்கு நான் 3 மணிக்கு செய்யணும் குட் நைட். பாய் பாய் குட் நைட் பாய் குட் நைட் சார். பாய். தேங்க் யூ. ஜிசாக்கல்லாஹ் ஹைரஸ். பாரக்கல்லா பாரக்கல்லா